எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. காழி பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பிடிஜதனொருமை கொலமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிட தடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வடமுறையிறையே. நன்றிங்கம்மா. புஷ்பலதம்மா நாலூர் துதி பாடுங்க. புஷ்பலதம்மா பாருங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இன்று திருஞான சம்பந்த புராணத்துல 8வது அமர்வு. இன்று அம்மா இன்னைக்கு நமக்கு விளக்கம் எடுக்கிறதா இருக்கிறாங்க. அடியார்கள் எல்லாருமே மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ வேணா ஆன் பண்ணுங்க, ஆனா மைக்கா தயவு செய்து யாரும் ஆன் பண்ணாதீங்க. அதனால அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்க. அம்மா வாங்கம்மா, வாருங்கள். திருச்சிற்றம்பலம். தம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருகர கோயிலார் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியினையும் தாங்குவதே. திருச்சிற்றம்பலம். ஆமாம் பொன் கூட்டகத்து ஆம் சொல்லம் பைங்கிலேயே பாமாலையாள் முறிய பானழிய பண்டருள் செய் மாமான சுந்தரமும் சம்பந்த மாமுனியம் கோமாதன் புகழொருவாள் இன்புற நீ கூறாயே, கோச்சையர் கோன் புகழ் யான் இன்புற நீ கூறாய். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளையும் ஆசிரியர் பரானாகிய தேவ செக்ரா பெருமானா திருவடிகளையும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்கா அண்ணனார் குருபரனும் திருவரனும் கூட்டு வைக்க எல்லாரையும் வணங்கி, இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் வணங்கி, இந்த 8வது அமர்வா 9வது அமர்வுல நம்ம போறோம். 8வது அமர்வு. 8 9ஆமா 9 8 நினைக்கிறோம். 8 தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. போன வாரம் எடுக்கல இல்ல. அண்ணாமலையனே 8 ஒரு சிறப்பான நம்பர். அந்த 8வது அமர்வுல நம்ம போறோம். தொடர்ந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு திருவரனும் ஒருவரனும் கூட்டு வைத்திருக்குது. நம்ம நாயனார் திரு அவதாரம் பண்ணி திருமுலைப்பால் உண்டு, அதுக்கப்புறம் முத்துச்சிவிகை பெற்று இப்படி தலங்கள் தோறும் கொண்டு போய் அந்த தலங்களுக்கு உண்டான பதிகங்களை பாடி கொடுத்தத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல
தொடரெண்ல 551வது பாடல் வரைக்கும் நம்ம சென்ற வகுப்புல நிறுத்தி இருந்தோம். மிக நீண்ட இடைவெளி ஆயினதால மறந்திருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு 539வது பாடல்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம நினைவு கூற போறோம். அப்போ நம்ம முதல்ல பார்த்திருந்தோம், ஞான பிள்ளையாரும் நம்ம சுவாமி 2 பேரும் ஒன்னா தல யாத்திரை பண்ணும்பொழுது நம்மளோட திருநாவுக்கரசு பெருமானார் என்ன சொல்றாங்க, நடந்து வர்றதுக்கு ஒத்துக்கல. ஞான பிள்ளையார் என்ன சொல்றாங்க, நான் நடந்து உங்களோட தான் வருவேன் அப்படின்றாங்க. அதுக்கு சுவாமி உங்க சுவாமி உங்களுக்கு சிவிகை கொடுத்திருக்காரு, நீங்க அதுலதான் சுவாமியோட அருளால கொடுத்ததால அதுலதான் வரணும்ன்றதால அப்ப 2 பேரும் என்ன ஒப்பந்தம் பண்றாங்க, எப்பயுமே அப்ப சுவாமி முதல்ல போகணும், பின்னாடி அப்பரேங்குச்சான்னு தேடிக்கிட்டே நம்மளோட ஞான பிள்ளையார் போறது ஒரு வழக்கமா இருக்குதுன்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் திருவெழுமேலைக்கு போறாங்க. அங்க திருவெழுமேலுக்கு போன உடனே எல்லாரும் அங்க எதிர்கொண்டு நம்மளோட அப்ப சுவாமியை அங்க இருக்க அந்தணர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அழைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட பிள்ளை பெருமானார் முத்துச்சிவிகளை வராங்க. அப்ப முத்துச்சிவிகளை வந்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் திரும்பவும் நம்மளோட பெருமானார எதிர்கொண்டு அழைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அங்க அந்த திருவெழுமேலை கிட்ட போன உடனே நுழைவாயில் அந்த நகர்கிட்ட போன உடனே பாடக்கூடிய பாடல் தக்கராகத்துல அமர்ந்தது. முதலாம் திருமுறையில 35வது பதிகமா இருக்கக்கூடிய பாடல் தக்கராகம். அறையார் வீரி கோவன ஆடை நரையார் விடை ஊட்டி நயந்தான் விரையார் கோழில் வீழிமிழலை உரையார் உணர்வார் உயர்வாரே அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க பெருமானார அந்த எல்லை, அதாவது நகரத்துக்குள்ளார போகும்போதே இந்த பெருமானார பாடிடுறாங்க. இந்த பாடல் 1ஆம் திருமுறையில 35வது பாடலா இருக்கக்கூடியது. உடனே என்ன பண்றாங்க, நாவின் தனிமன்னர் தாமும் உடன் நன்ன நம்மளோட பிள்ளை பெருமானாரும் அப்ப சுவாமி 2 பேரும் மேவிய விண்ணிழந்த கோயில் வளம் கொள்வார். அப்ப அந்த கோயில் எப்படி இருக்கும்னா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு விமானத்தை அப்படியே கொண்டு நிறுத்துற மாதிரி இருக்கும். அந்த விமானத்துக்குள்ள சுவாமி இருக்கிற மாதிரி இருப்பார். அதனாலதான் விண்ணிழந்த கோயில்னு பாடுறாரு நம்மளோட பிள்ளை பெருமானாரும். அது என்னன்னாக்கா, இந்த வானத்துல இருந்து கொண்டு வந்தாராம் திருமால். திருமால் இங்க திருவேழ்மையிலதான் சக்கரம் பெற்றதா ஒரு வரலாறு இருக்கு. திருமாப்பேருல இந்த வரலாறு சொல்றாங்க. அது சக்கரத்தை திருவேழ்மையில பெற்றதாகவும் அத ஆக்டிவேட் பண்ண முடியாத இருக்கும்போது அதை எப்படி இந்த சக்கரத்தை உபயோகம் பண்றதுன்ற செய்தியா திருமால் பேரு பெற்ற இடம் அந்த திருமாப்பேருன்ற தலமும் சொல்றாங்க. அதனால என்ன பண்றாரா, வானத்துல இருந்து கொண்டு விண்ணிழந்த கோயில், இந்த கோயிலை கொண்டு பூயிலும் உந்தியான் போற்ற புவிக்கிழுந்த தேயிலும் மெய்கண்டு சிந்தை வேப்பேன் அது பாக்குறாங்களாம். பார்த்த உடனே அந்த கோயிலை பார்த்த உடனே அப்படியே வியப்பா இருக்குதான் நம்மளோட பெருமானாருக்கு. ஏன்னா அந்த விமானம் பிரம்ம பிரம்ம பிரம்மரந்தரம் சொல்லக்கூடியது. கருவறை இதயத்தான மாதிரி இருக்குது, அதாவது உடம்புகளோட இதயத்தான மாதிரி இருக்குது. பூயிலும் முந்தியானாக்கா விராட புருஷன்றவரை அவங்க கொண்டு இங்க வச்சது. அதனாலதான் இந்த 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 சுவாமியை யார் பார்க்க முடியும்னா, ஞானம் உள்ளவர்கள் தான் பார்க்க முடியுமா. ஞானம் உள்ளவர்கள் தன்னோட இதய தாமரையில அங்க திருவேழுமேலையில போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஞானம் உள்ளவர்கள் தன்னோட இதய தாமரையிலே பார்க்கக்கூடிய பெருமானார், அந்த அளவுக்கு உயர்ந்த பெருமானார், இதய தாமரையில உள்ள பெருமானார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்த பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு வியப்பு எழுதுது. சுவாமியை பார்த்த உடனே வலங்கொண்டு புக்கெதிரே வரநதியும் சலங்கொண்ட வேணி தனி முதலை தாழ்ந்து, அப்ப வரநதி வரம் கொடுக்கக்கூடிய நதியாகிய கங்கையை சடைமேல் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார், தனி முதலை ஒப்பற்ற தலைவராகிய நம்மளோட சிவபெருமானாரை தாழ்ந்து நிலம் கொண்ட மேனியரா, சும்மா அப்படி குனிஞ்சு நம்மளாம் இப்ப இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்ன பண்றோம், நம்ம சலாம் வரிசை போடுறோம் இல்லைங்களா, அப்படிலாம் இல்லாம நிலம் கொண்ட மேனியரார், அந்த அவங்களோட அங்கம் முழுதும் நிலத்தில் படிய நிலம் கொண்ட மேனியரார் நீடு பெரும் காதல் புலம் கொண்ட சிந்தையினார் பொங்கி இசை மீப்பொழிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடம்பு மட்டும் இல்லாம ஐம்புலன்களும் அந்த ஒரு நிலைப்படுத்தி சுவாமியை வணங்குறாங்க. ஐம்புலன்களும் பற்றி பரவுதல் தான் புலம் கொண்ட சிந்தையினார்னு சொல்றாங்க. அப்படி பாடிதான் அடுத்த பாடலா இருக்கக்கூடிய அந்த சடையார் புனல்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் பாடுறாங்க. நட்டபாடையில 1ஆம் திருமுறையில 11வது பதிகம். இது சுவாமியோட முன்னாடி பாடினது. அது நகரத்தோட எல்லையில பாடினது திருவிழிமேலைன்றது. திருவிழிமேலை நகரத்து எல்லையில பாடினது முதல் பாடல் அரையார் விரி கோவனம்ன்றது. இது சடையார் புனல்ன்றது
எங்க சொல்றாங்கன்னா 1ஆம் திருமுறையில 11வது பதிகம் திருவிழிமேலைக்கு உண்டானது பண் நட்டபாடை. பன்முறையில பாத்தீங்கன்னா நட்டப்பாடையில முதல்ல வந்துரும். ஒரு 22 பாடல், அதுல 11வது பாடலா வரும். அம்மை வந்து சுந்தர குசாம்பிகை அப்படின்ற வீழி அழகர். வீழி அழகர் ஏன் சுவாமிக்கு வீழி அழகர் பேரு அப்படின்னாக்கா, அங்க நம்ம திருமால் ஒரு தடவை என்ன பண்றாரு, சக்கரம் வேண்டி அந்த சலந்தரனை சுவாமி அழிச்சிடுறாரு இல்லைங்களா. சலந்தரன் ஒரு அரக்கன் இருக்கான். அவன் வந்து சாமிய சம்புவை காண வேணும், எல்லாரையும் அடிமைப்படுத்திடுறான். அடிமைப்படுத்திட்டு சுவாமி கிட்ட போயிட்டு என்ன பண்றான், சிவபெருமானரை பார்க்கணும்னு போய் வாசல்ல போய் கேக்குறான். அங்க வாசல்ல ஒரு வயதான ஒருத்தர் இருக்காரு. யாரப்பா பார்க்க வந்தோன்னா, சம்புவை காண வேண்டும் அப்படின்னு ஆணவமா சொல்றான். சாமியை பார்க்கணுமா, அப்ப என்ன வந்து நான் ஒரு சக்கரம் வரைகிறேன் மண்ணுல, அந்த சக்கரத்தை நீ எடுத்து உன் தலைமையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ பார்ப்போம், அவ்வளவு பலசாலியா நீன்னு கேட்கிறார். அவர் வயசானவர் சொன்னதால அவனுக்கு ரொம்ப அலட்சியமா, அதென்ன என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமி தரையில ஒரு சக்கரம் வரைகிறாங்க. அந்த சக்கரத்தை அவன் பேத்து எடுத்து அவன் தலைமையில வைக்கும் போது அவனே அழிந்து போயிடுறான். அப்பதான் திருமால் பாக்குறாரு, இந்த சலந்தரனை நம்மளால தோக்கடிக்கவே முடியல, இவ்வளவு நாள் அவ்வளவுதான், அவனையே அழிச்ச சக்கரம் இருக்குதுன்னா அந்த சக்கரத்தை நம்ம சுவாமி கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட வந்து வீழிமிழலையில தினம் 1000 கைகளால 1000 பூ கொண்டு வணங்கி சுவாமியை வணங்குறாரு. வணங்கும் போது சுவாமி அருள் பண்ணி, சாமி என்னைக்கு கேட்டதை கொடுக்காத இருந்தாரு, கேட்காமலே கொடுக்குற சாமி, அப்புறம் கேட்டா கொடுக்காத இருப்பாரா. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு நாள் ஒரு பூ, ஒரு சின்ன திருவிளையாடல், ஒரு பூ குறைஞ்சு போகுது. அப்ப 999 கையிலயும் ஒரு இருக்கு, ஒரு கையில பூ இல்ல, அவருக்கு ஒரு பூ குறைஞ்சது தெரியுது. அவர் ஒன்றும் கவலைப்படல. உடனே என்ன பண்றாரு, அவருக்கு தாமரை கண்ணன் பேரு, கண்ணு அழகு திருமாலுக்கு இல்லைங்களா. அதனால தன்னோட ஒரு கண்ணையே இடந்து பெயர்த்து சுவாமிக்கு அந்த 1000வது பூவா வைக்கிறார். சுவாமி உடனே வந்துட்டு வெளிப்பட்டு அந்த சக்கரத்தை அவருக்கு கொடுக்கிறார். அதனாலதான் சுவாமிக்கு வந்து வீழி அழகர், வீழியில இருக்காரு. நித்த மணால பெருமானார்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து வீழி அழகர்னோ நித்த மணால பெருமானார் சொல்ல, மாப்பிள்ள சாமின்னே சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கவங்க எல்லாம் அங்க வந்து சாமி வந்து திருமண கோலத்துல இருப்பாரு. அம்பாலோட மாப்பிள்ள சாமின்னு தான் அந்த திருவாரூர் பக்கம் அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொல்றதே வந்து இந்த கோயில மாப்பிள்ள சாமி கோயிலுன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய திருமண தடைகள் நீக்கக்கூடிய தலமா இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமால் வந்து இந்த சக்கரம் பெற்ற தலம் தேவாரங்கள்லயும் திருவாசகத்திலையும் எல்லா 12 திருமுறைகளையும் எல்லா இடங்கள்லயும் இந்த புராணம் வந்து இருக்குது. சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம் உடையான், படையார் மழ உடையான் பலபூத படை உடையான், மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான். இத்தையும் இருக்க பெருமானார் என்னையும் உடையார் அப்படின்ற. விடையார் கொடி உடையாம் இளம் வீழி மிழலையே பம்மின்னடி. அதுல ஒண்ணு, இந்த 1 2 வர மாதிரி இருக்கும் அந்த 2வது பாடல். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய், மாறா மறை 4ஆய் வருபோதும் அவை 5ஆய், ஆறார் சுவை 7ஓசையோடு 8 திசைதானாய், வேறாய் உடனானான் வீழும் மிழலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதுல இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், அந்த 3வது பாடல்ல 2வது வரி ரொம்ப அழகா இருக்கும். வம்மின்னடியீர் நான் மலர் இட்டு தொழுதுய்ய, அன்பினுடைய அன்பு செய்தீசன் உரை கோயில், மும்மென்றிசை முரல் வண்டுகள் கெண்டி திசையெங்கும் விம்மும் பொருள் சூழ்த்தன் வயல் வீழி மிழலையே அப்படின்றாங்க. என்னன்னாக்கா எல்லாரும் வந்து சுவாமியை வணங்க, நீங்களும் வாங்க நாங்களும் வணங்க, எல்லாரும் அன்போட, அன்புக்கு மட்டுமே இறையக்கூடிய பெருமானார் இல்லைங்களா. அன்பு வேண்டும். அழகா சொல்லுவார் நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் தான். நம்பிசாமிக்கு நம்பிசாமி கண் பெற்றுட்டாங்க. கண் பெற்ற உடனே உள்ள பறவையார் அம்மையார் வந்து பறவைனா சொல்லிடுறாங்க. அப்போ தனியா இங்க கோயில்ல இருக்கிறார். கோயில்ல இருந்தோடனே சாமி கிட்ட போயிட்டு கேட்கிறார், சாமி நீங்க தான் பறவைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊடலை தீர்த்து வைக்கணும். உடனே சுவாமி போறாராம். அந்த போற நிகழ்ச்சியை வந்து அழகா சொல்லுவார் நம்மளோட தெய்வ சிக்கவன். அன்பு வேண்டும் பெருமான், அவருக்கு வேணுமா அன்பு, அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதான் வேண்டுதல் வேண்டாம இருக்கக்கூடிய நின்மலனா இருக்கக்கூடிய பெருமானாருக்கு கூட வேண்டி இருக்கு என்னன்னா அது அன்பு. அந்த அன்பு அவருக்கு எது தேவைனாக்கா நம்ம மேல வச்ச அன்பு, நாம உய்தி அடையணும்னா அவர் மேல அன்பு வைக்கணும். அவருக்கு அதனாலதான் நம்ம உய்தி அடைய முடியும்ன்றதுக்காக நம்ம அன்பு அவர் வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கிறாரு.
ரொம்ப அழகான இடமா அந்த உம்மன்பினுடைய எம்மன்பு செய்து ஈசன் உரை கோயில் சொல்றாங்க. சுந்தர குசாம்பிகா விழி அழகர் திருவடிகள் போற்றி போற்றி. அப்படி வந்து திருவிழிமேடையில இங்க பாடி சடையார் புனல் உடையான் பாடுறாங்க. இப்படி பாடிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆற்றல் மிக்க பெரிய ஆனந்த வெள்ளத்தை, அப்ப எது ஆனந்த வெள்ளம்? ஈசனை வழிபாடு செய்யறது தானே ஆனந்த வெள்ளம். அந்த ஆனந்த வெள்ளத்துல அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்தணைந்து வாழ்ந்து, அதுதான் நம்மளோட அப்ப சுவாமி சொல்வாங்க இல்லையா, பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளன். அப்ப எது சுவாமியை பேசலன்னா அந்த நாள்ல பிறவா நாள். அப்ப அதெல்லாம் வாழாத நாள், உயர் பாடல் மேல் ஆகும் நாள்னு சொல்லுவார் நம்பி சுவாமி. அந்த மாதிரி அந்த அப்போ சுவாமிய பேசுற நாள்லாம் பிறந்த நாள் தான். என்னைக்கெல்லாம் பேசுறோமோ அந்த நாள்ல பிறந்த நாள். அதெல்லாம் நம்மளோட வாழ்நாள்ல கணக்குல அததான் இங்க சொல்றாங்க. வந்து அணைந்து வாழ்ந்து. அப்ப என்னைக்கு அவங்களுக்கே அந்த நிலைமைனா இப்ப நம்மளதான் யோசிச்சு பாருங்க. மதில் புறத்து ஒரு மாமடத்து செந்தமிழ் சொல் வேந்தரும், யாரு? செந்தமிழ் சொல் வேந்தராகிய நம்மளோட அப்பர் சுவாமி திருநாவுக்கரசு பெருமானாரும் செய்தவரும் சேர்ந்தருள, நம்மளோட பெருமானார் பிள்ளை பெருமானாரும் சேர்ந்தருள, செந்தமணி கோபுரத்து சார்ந்த வடபால் சண்பை அந்த சூளாமணியார் அங்க ஒரு மடத்து அமர்ந்தா. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு மடத்துல ரெண்டு பேரும் ஒரு மடத்துல இருக்காங்க. அங்கன் அமர்வார் அரணார் அடியினை கீழ் தங்கிய காதலினால் காலங்கள் தப்பாமே பொங்கு புகழ் வாக்கீஸ்வரனும் கூட போற்றி செய்து எங்கும் இடர்த்தீர்ப்பார். எங்கேயும் இடத்திற்கு கூட தன்னடைந்தார் இன்பங்கள் தருவானே தத்துவனை அப்படின்னு சொல்றாரு. எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் அழைத்தாக்க அங்கே வந்து அருள் புரியும் எம்பெருமான்னு சொல்லுவார் நம்பி சுவாமி. அது மாதிரி எங்க இருந்தாங்கன்னா, அது அமெரிக்காவா இருந்தானா, அண்டார்டிகாவா இருந்தா, தமிழ்நாடா இருந்தானா, திருவாரூரா இருந்தானா, இல்ல மதுரையா இருந்தானா, எங்க இருந்து அழைச்சாலும் உடனே அங்க வந்து இடர்களை தீர்க்கக்கூடிய சிவபெருமான். அவரான இப்ப எங்க இருக்கார்? வீழ்மேடையில இருக்கார். ஓங்கு புனல் பேணு பெருந்துரையும் உள்ளிட்ட பாங்கா திலதைப்பதி முற்றமும் பணிந்து பூங்கொலை நீர் வீழிமேலில் மீண்டும் அணைந்து அங்கு இனிது கும்பிட்டு அமர்ந்தவருக்கும் நாளேன் அப்படின்றாங்க. அப்ப அங்க இருக்கும்போது பக்கத்துல இருக்க பதியாகிய திருப்பேணு பெருந்துரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரா இருக்கும். அங்க வந்து பேணு பெருந்துரைக்கு போறாங்க. அம்மை வந்து மலையரசி சுவாமி சிவானந்தர். அப்ப ஆனந்த வெள்ளத்தை கொடுக்கக்கூடிய பெருமானார் ஆனந்தமா அங்க இருக்க. முதல் திருமுறையில 42வது பதிகம் திருப்பேணு பெருந்துரை. முதல் திருமுறையில 42வது பதிகம் பேணு பெருந்துரை தக்கராகும். பைமானாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெண்கொம்பு ஒன்று பூண்டு செம்மாந்தையம் பெய்க என்று சொல்லி செய்துழல் பேணியோ செல்வ அம்மா நோக்கிய அந்தலர் மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மான் நல்கிய தொல்புகழான பேணு பெருந்துரையாரே. அழகா சொல்ற அந்த பேணு பெருந்துரையில இருக்க பெருமானார் எப்பேற்பட்டவர்னாக்கா, அந்த சுவாமி வந்து ஒரு பக்கம் நாகமும் வச்சுட்டு இருக்காரா, ஒரு பக்கம் பல்மலர் கொன்றை கொத்து கொத்தா இருக்க பூவையும் வச்சுட்டு இருக்காரு. ரெண்டையும் சமமா வச்சுட்டு இருக்காரு. சரி, என்ன நாகம் வச்சுட்டு இருக்காரு, பூ வச்சிருக்காரு, அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா பன்றியே நம்ம வந்து பன்றி அங்க வந்தா நம்ம தூரம் ஓடி போவோம். அந்த பன்றியோட கொம்பையும் அழகா போட்டுக்கிட்டாராம். போட்டு அப்படி போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் பிச்சைக்கு போகும்போது அலங்காரம் பண்ணிட்டு போறாரு. எப்படியும் போய் பிச்சைக்கு போறாராமா. செய்தொழில் இதுதான் அவர் தொழிலாவே இருக்கு, பிச்சைக்கு போறதுதான் தொழிலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மைதானே. அவர் என்ன பண்றாரு? அவரோட தொழில என்ன பண்றது? உயிர்களுக்கு படைத்து காத்து மறைத்து அருள் செய்து உள்ள அடக்கிறது, இதுதானே அவரோட தொழிலா இருக்கு. பாவம், நமக்காக தான் சுவாமி இத்தனை தொழிலும் செய்துட்டு இருக்காரு. அப்போ அந்த செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மான் நோக்கி அந்தல மேனி. அப்ப அம்மையா சொல்றாங்க, அறிவை ஒரு பாகம் அமர்ந்த அம்மைய வந்து பாதியில வைத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்றாங்க. பெம்மான் பெரிய பெருமான் ஆகிய பெருமானார், பழமையான புகழ் கொண்ட பெருமானார் யாருன்னா இந்த பெருந்துறையில இருக்க பேணும் பெருந்துறை. பெருந்துறைன்றது நம்மளோட மாணிக்க வாசக பிறந்தகையார இருக்கக்கூடிய அந்த பெருந்துறைன்னு சொல்லுவோம். இது பேணு பெருந்துறை, சின்ன ஊரு பக்கத்துல, கீழ்மேல இருந்து ஒரு சின்ன ஊரு. அடுத்து வந்து திலதைப்பதின்னு சொல்லுவாங்க, மதிமுத்தம்னு சொல்றாங்க. இப்பத்தைய பேர் வந்து மதிமுத்தம்னு சொல்லுவாங்க. நம்மளோட தேவார பேர் வந்து திலதைப்பதி, திரு திலதைப்பதி தேவார பேரு.
இப்போ போனீங்கன்னா மதிமுத்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திலதை பதின்னு கேட்டா அவ்வளவு தெரியாது. 2ஆம் திருமுறையில 118வது பதிகம். பண் வந்து செவ்வழி. பொற்குடி நாயகி அமையுண்டானே மதிமுத்தேஸ்வரர். சாந்தம் கொடைகள் பூசி பல தொண்டர் கூடி புலர்காலையே அடிகளார தொழுதேத்த நின்ற அழகன்னிடம் கொடிகள் ஓங்கி குலவும் பிழவார் திலதை பதி வடிகோள் சோலை மலர் மனம் கமழும் மதிமுத்தமே. நான் மாத்தி சொல்லிட்டேன். மதிமுத்தம்ன்றதுதான் தேவார பேரு. இப்ப சொல்ற பேரு திலதைப்பதி. சலதபதி சரதபதின்னு சொல்லுவாங்க. திலதைப்பதின்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த ஊர்ல. தேவார பேர் மதிமுத்தம். சிலதப்பதின்னு சொல்றாங்க. ஆனா திரு திலதைப்பதின்றதுதான் இந்த ஊர். பொற்கொடி நாயகமையும் மதிமுத்தேஸ்வரர் அங்க பாடுறாங்க. பாடிட்டு என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். ஊழி சேனுயர் மாட புகழையாவது பாத்துட்டோம் இல்லைங்களா? ஊழி முடிவில் உயர்ந்த வெள்ளத்து ஓங்கிய காய் உரைப்பதில் இப்ப என்ன பண்றாங்க, அந்த சீர்காழில இருந்து நம்மளோட ஆஹ் பெருமானார் கூட வந்தாங்க இல்லைங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு பெருமானார் வந்து சீர்காழி விட்டுட்டு வந்துட்டு. அப்ப சீர்காழில இருந்துட்டு தெரியுது இங்க திருவிழிமிழர் தான் நம்ம சாமி இருக்காங்கன்றது அங்க சீர்காழில இருக்க அடியார்களுக்கெல்லாம் தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. எங்க சீர்காழில இருக்கவங்க எல்லாம் திருவிழிமிழைக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துட்டு நம்ம பெருமானாரை பார்த்து வணங்கிட்டு 552வது பாடல். சண்பை திருமறையோர்கள் எல்லாம் தம்பிரானை பணிந்து போந்து நண்பில் பெருகிய காதல் கொண்டு ஞான சம்பந்தர் மடத்தில் எய்தி பண்பில் பெருகும் கழுமலத்தார் பிள்ளையார் பாதம் பணிந்து பூண்டே என்பெற்ற தோணிபுரத்தில் எம்மோடு எழுந்தருளப் பெற வேண்டும் என்றார். சாமி வரலன்னா அவங்கள பார்க்காத எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க அவங்களும் பிரிந்து. அதனால அங்க இருக்க அந்தணர்கள்லாம் வந்துட்டு, சாமி ரொம்ப நாளாச்சு நீங்க சீர்காழிக்கு வந்துட்டு, அதனால நீங்க என்பெற்ற நம்ம பெருமை பெற்ற தோணிபுரத்துக்கு வரணும் எங்களோட அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அன்போடையும் காதலோடையும் கூப்பிடுறாங்க. உடனே அப்ப தோணிபுரத்துக்கு போறதுக்கு நம்ம பிள்ளையாருக்கு கேட்கணுமா? ஆனந்தமா தானே இருக்கும். ஓ நல்லா வரனே, ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார தோணிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமானார வணங்கிட்டு இன்னைக்கு போட்டு நாளைக்கு போலாம், சாமி கிட்ட உத்தரவு கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவங்களுக்கு எல்லாம் விடை கொடுத்துட்டு அன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இரவு என்ன ஆகுதுனாக்கா, மேற்பட்ட அந்தனர் சண்பை வேதியர்க்காய விருந்தளிப்பு அவங்களுக்கெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்களே முன்ன நின்று அவங்களுக்கு தேவையான ஆமுதெல்லாம் செய்ய சொல்லி கேக்குறாங்க. அது சொல்றாங்க. சொல்லிட்டு தோணிபுரத்துல அப்ப இரவு உறங்கும் போது என்ன பண்ணாளுங்கக்கா, தோணி மேவிய செல்வர் தாமே கார்பட்ட வன்கை கவுனியருக்கு கனவிடை முன்னின்றார். அப்ப இரவு தூங்கும் போது சுவாமி என்ன பண்றாங்க, கனவுல அருள் பண்றாங்க. சுவாமி பல விதமா அருள் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் மூலமா அருள் பண்ணுவாங்க. நம்ம நாயன்மார்களுக்கு எல்லா நேரத்திலும் எதிர்ல வர்றது கிடையாது. ஓலை கொடுத்து ஆள்றாங்க நம்பி சுவாமிக்கு. அடுத்து உடனே சித்தவட மடத்துல என்ன பண்றாங்க, வந்து திருவடி தீட்சை கொடுக்குறாங்க. ஆனா வந்து திருவாரூர் இந்த தில்லையில என்னது, நடனமே காட்டினாலும் ஆருள் நம்பால் வருகன்னு அசரீரியா சொல்றாங்க. அதே மாதிரி திருவாரூர் வந்தாலும் தோழமையா தந்தாலும் கூட தோழமையாக நம்ம எமக்கு தந்தணும்னு சொல்றாங்க. 2 தடவை தூது போனாலும் பறவையாரும் உனக்கு தந்தோன்னு கனவுல போய் சொல்றாங்க. அப்ப அந்தந்த உயிருக்கு எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி அருள் பண்ணணும்ன்றத சாமி தான் முடிவு பண்ணுவாங்களே ஒழிய இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்படி இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, சுவாமியோட நம்மளோட ஞான பிள்ளையாரோட கனவுல போயிட்டு தோணியில இருக்க சாமி, தோணியில் நாம் அங்கு இருந்த வண்ணம் தூமறை வீழி மேளை தன்னுள் சேனுயர் வெண்ணின்று இழிந்த இந்த சீர்கொள் விமானத்தை காட்டுகின்றோம் பேணும்படியால் அருதி என்று வேந்தருள் செய்ய பிறந்தவங்கள் வேணுபுரத்தவர் செய்ய வந்தார். விரவும் புலகத்தோடும் உணர்ந்தார். அறிவுற்ற சிந்தையராய எழுந்து அதிசயத்து அதிசயத்து உச்சி மேல் அங்கை கூப்பி வெறி உற்ற கொன்றையினார் மகிழ்ந்த விண்ணிழு கோயில் சென்று புக்கு மறிவுற்ற கையரை தோணி மேல் முன் வணங்கும்படி அங்கு கண்டு கண்டு வாழ்ந்து குறியில் பெருகும் திருப்பதியும் குலவிய கொள்கையில் பாடுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா, அந்த சாமி வந்து என்ன சொல்ற, நீ தோணிபுரத்துக்கு வரது என்ன பார்க்க தானே வர, அங்க தோணில நான் எப்படி இருக்கேனோ
அதே மாதிரி வீழியில வந்து வீழியோட விமானத்துல உள்ள இல்ல, விமானத்துல அந்த கோலத்தை அப்படியே உனக்கு காட்டுறேன், நீ சென்று பாரு, நீ அந்த இது வந்து நீ பேணும்படியால் அரிது, இதை நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுத்துற கனவுல சொல்லுற. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, உடனே எழுந்து வேகமா போறாங்க. போனா அங்க என்ன பண்ற, உச்சி மேல கை குத்தா அங்க அதிசயம் நடக்குது. என்னன்னா, அந்த விமானத்துல காழியில எப்படி சுவாமி இருப்பாரோ, மான் மாதிரி கையோட, மான் மாதிரி எல்லாம் இல்லாம அம்பாலோட தூணியில எப்படி வீச்சிருப்பாரோ அதே கோலத்தை வீழியில, அத காழியே வீழியில கண்டாங்க. காழிய வீழியில பார்த்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வீழி மேல நீங்க இன்னைக்கு போனீங்கன்னாலும் வலம் வரும் பொழுது, வலது பக்கம் வலம் வரும்பொழுது மேல பாத்தீங்கன்னாக்கா கோபுரத்துல தூணில எப்படி தூணியப்பர் இருக்காரோ அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அது அப்படியே இன்றும் இருக்குது. வலம் வரும்போது மேல பாக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வலம் வரோம் இல்லைங்களா, வலம் வரும் பொழுது வலது பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா வீழியில காழிய நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். அது சுவாமி கண்டதால இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த அந்த அருள் வந்து இன்னைக்கும் இருக்குது. அப்ப பார்த்த உடனே பாடுறாங்க. நட்டபாடையில வினா ஊரை பதிகம், அப்படிதான் நான் அடிக்கடி சொல்றதுதான். வினா ஊரை பதிகம் நிறைய பாடியிருக்காங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். அதுல 2 விதமா இருக்கும் வினா உரை. ஒண்ணு வந்து சாமியே கேட்பாங்க, சாமி நீங்க ஏன் சாமி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க ஏன் சாமி பிக்ஷைக்கு போறீங்க, நீங்க எப்படி சாமி முப்புறத்தை எரிச்சீங்க, இந்த காமனை ஏன் சாமி எரிச்சீங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. சிலது அடியார்ல நம்ம சாமி எனக்கு தெரியாமத்தான் கேட்கிறேன், சுவாமி ஏன் இது அப்படி பண்ணார், ஏன் இப்படி இங்க இருக்கார், ஏன் இப்படி பிக்ஷைக்கு போறார், இப்படி அடியார்களை பார்த்து கேட்கிற மாதிரியும் அமைந்திருக்கும். அந்த மாதிரி 2 வகையில வினா உரை பதிகங்கள் இருக்கும். இது வந்து முதல் திருமுறையில 4வது பதிகம். முதல் திருமுறையில 4வது பதிகம். மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மான் விழி மங்கையோடும் பொய்மொழியாமறையோர்கள் ஏத்த புகழை நிலாவிய புண்ணியனே எம்மிரையே இமையாத முக்கன் ஈசை என்னெச இதென்கொள் சொல்லாய் மெய்மொழினால் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே அப்படின்னு சாமி கேக்குறாங்க. சாமி நீங்க காழியில பாத்திருக்கேன், அம்பாலோட அழகா பூங்குழல்ல கற்றையில அதுல கொத்து கொத்தா பூக்களை வச்சுக்கிட்டு அழகான விழிகளை கொண்டு மான் மாறி மறந்த நோக்கத்தோட இருக்கக்கூடிய அம்பாலோட நீங்க வந்து மறையோர்களையத்தான நான் தூணிபுரத்துல பாத்திருக்கேன், காழியில இருந்தீங்க, நீங்க அப்படியே எப்படி சாமி நீங்க வந்து வீழிக்கு வந்து இருக்கீங்க, அதே கோலத்துல இங்க விரும்பி வந்திருக்கீங்களே, அது ஏன் சாமி அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இதுல 8ஆம் பாடல்ல வந்து கையில் மான்மழை இல்லாதவரை சொல்றாரு. இலங்கையர் வேந்தள் வாய்ந்த தென்தோல் இற்ற நர வீரல் ஒற்றி 5 புலன்களை கட்டவர் போட்டந்தன் புகழை நிலாவிய புண்ணியனே இளங்கேறி ஏந்தி நின்றெல்லியாடும் எம்மெறியே இது என்கொள் சொல்லார் விளங்க நொன்மாலைகள் சூழ்மழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. அதுல சொல்லியே அங்க இருக்க மாதிரி கையில மான் மழு இல்லாம இருக்கிறத சொல்றாரு. எந்த பாடல்ன்றது தெரியல. ஒரு பாடலையும் ஒரு சுவாமியோட பெருமைகளை சொல்லி இங்க சொல்றாங்க. விண்ணிழி கோயில் விரும்பி மேவும், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கோயில் வந்து திருமால் வானத்திலிருந்து கொண்டு வந்தது. அதான் விண் இழினா இறங்குறதுன்னு அர்த்தம். விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் புத்தகம் என்கொள் இது என்று சொல்லி புண்ணியனை புகழின் நிலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நால்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரோட விண் பரிபாலகரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. காழிக்கு போலான்னு சொல்லிட்டுதான் சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டாரு. காழிய வீழியிலே காட்டிட்டார். அப்பனா என்ன அர்த்தம், நீ வந்து திருவேழ்மேலில இங்க இருக்கணும்ன்றது சுவாமியோட திருவுள்ளம் இல்லைங்களா. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எந்த தளத்துல இருந்து சுவாமி கிளம்பணும்னாலும் போய் அங்க தளத்து இறைவர்கிட்ட அந்த தளத்து இறைவர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. உத்தரவு இல்லைன்னா போக மாட்டாங்க. இது இங்கன்னு இல்லை, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த உத்தரவு கிடைச்சாதான் போவாங்களே விட உத்தரவு இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி நீ என்னதானே பாக்கணும், நாங்க எங்க உனக்கு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல டெலிகாஸ்ட் போட்டாரு சாமி.
அங்க காட்டிட்டேன உடனே அப்படியே இங்க இருந்துடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுது இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க பஞ்சம் வரப்போது சுவாமி வந்து எல்லாரும் அடியாருக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். அதனால வேலை இருக்கு. அதனால சுவாமி இங்கேயே நிறுத்திடுறாரு. பிரம்மபுரத்தில் அமர்ந்த முக்கன் பெரிய பெருமாட்டியோடும் விரைவிய தானங்கள் என்றும் சென்று விரும்பிய கோலம் பணிந்து போற்றி வருவது மேல் கொண்ட காதல் கண்டு அங்கு அமர்ந்த வகை இங்கு அளித்தது என்று தெரிய உரைத்தருள் செய்து நீங்கள் சிரபுரம் அப்ப சொல்றாரு, நீங்க பிரம்மபுரத்துல இருக்கக்கூடிய பெருமான் வந்து இங்க காட்டிட்டார், எனக்கு திருவருளை கொடுத்துட்டார். அதனால இங்க இருக்கக்கூடிய தானங்கள்னா இடங்கள்னு அர்த்தம். ஸ்தலங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அந்த கோயில்கள் எல்லாம் வணங்கணும்ன்றது சுவாமியோட உத்தரவு. அதனால நீங்க எல்லாம் திரும்ப என்ன பண்ணுங்க, சிரபுரத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நம்மளோட பெருமானார் அப்ப சுவாமி அவங்களும் இப்படி பக்கத்துல இருக்க தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திருவிழிமை நிறைய பாடல்கள், அப்ப சுவாமி பாடல்கள் நிறைய இருக்கும். விழிமேலைக்கு பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு, நமக்கு கிடைக்கல பாடல்கள் பாடிக்கொண்டு அங்கே இருக்காங்க. இப்படி இருக்கிற காலத்துல அப்ப மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரை பூசை ஆற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக் கண்டு பன்னவரும் மொழியுமையால் முளையில் ஞான பாலராவாயர் உடன் அரசும் பார்மேல் கண்ணுதலாம் திருநீற்று சார்பினோருக்கும் கவலை வருமோ என்று கருத்தில் கொண்டார். அப்ப அவங்க அங்க திருவிழிமேல இருக்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா, இந்த வான் பொய்த்து மழை தப்பி போடுது. மழை இல்லாததால என்ன ஆயிடுதுனாக்கா, நதியில எல்லாம் தண்ணி இல்லாததால எல்லா உயிர்களுக்கும் ஒரு வர்க்கடம் சொல்லக்கூடிய பஞ்சம் வந்துடுது. அப்படி பஞ்சம் இருந்தாலும் அந்த ஊரை விட்டு இப்ப இவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க இல்ல. அப்ப இவங்க வந்து வேற ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஆனா அவங்க இல்ல, ஞான பிள்ளையாரும் நம்ம அப்பசாமி என்ன சொல்றாங்க, சிவனடியார்களுக்கு துன்பம் வருமோ கவலைன்னு ஒண்ணு உண்டோ, அதனால என்ன இருந்தாலும் சாப்பிட போறாங்க, இல்லைன்னா அதுவும் இல்ல. கந்தை மிகையாம் கருத்தும், இடுப்புல கட்டிக்கிறதுக்கு ஒரு கந்தை இருந்தா போதும். அவங்களுக்கு என்ன, சாமிக்கு வேண்டியது நீரும் பூவும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை சிவனடியார்களுக்கு இல்லையா. அதனால சிவபெருமானோட அடியாருக்கு ஏதாவது கவலை வருமா அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க அப்படியே பேசாம அங்கே இருக்கிறாங்க. ஆனா சாமி என்னது அட்டமூர்த்தியா இருக்கிறார் இல்லையா, வானாகி நிலனாகி அனலுமாகி மாருதமாய் இருசுடராய் நீருமாகி ஊனாகி உயிராகி உணவுமாகி உலகங்கள் அனைத்துமாய் உலகுக்கு அப்பாலான் ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடிபரவி அன்றிரவு துயிலும் போது காணாட கங்கால மேலை மூதூர் காதலித்தார் கனவில் அணைந்து அருள் செய்வார். அழக சொல்ற பாருங்க நம்மளோட தெய்வ சேக்கராவர்மானார். ஆமா, எல்லாமே அவருதான் இருக்காரு. வானா இருக்கிறாரு, நிலனா இருக்காரு, அனலா இருக்காரு, மாரதம் காற்றா இருக்காரு, அக்னியா இருக்காரு, சுடரா இருக்காரு, ஊனா இருக்கா, உயிரா இருக்கா, எல்லாமுமா இருக்கக்கூடிய பெருமானார் இல்லைங்களா. அவர் வந்து ஆனாத வடிவா இல்லாத அந்த பெருமா 563வது பாடல் 563வது பாடல் எல்லாருமா இருக்கக்கூடிய அந்த பெருமானார் என்ன சொல்ற நினைச்சுக்கிட்டு, அவரோட திருவடியை நினைச்சுக்கிட்டே இப்ப கூட நம்ம பாருங்களேன், ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு தலங்களுக்கு போகணும், காலையில போகணும், ஒரு தேர் பார்க்க போகணும், இல்லைன்னா சுவாமியோட அபிஷேகம் பார்க்க போகணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே தூங்கினா நம்ம கனவுல கூட சாமி வர்றார். அது நமக்கு கூட அது கிடைக்குது. அவர் சாமியை வந்து இல்லைன்னா தேரை நிறைய பார்த்து அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஆடி பாடி சுவாமியை வணங்கிட்டு வந்து அன்னைக்கு வந்து நம்ம நினைவுல வந்து நினைவுல வராரோ இல்லையா, கனவுல வந்து சாமி வர அந்த ஆடினது பாடினது சாமி வர்றது. இப்ப நமக்கே அப்படி இருக்குன்னா இப்ப அவங்க நினைச்ச மாத்திரத்துல சாமி வராத இருப்பாரா? அப்ப என்ன பண்றாரு, கனவுல சொல்றாரு, உலகியல்பு நிகழ்ச்சியால் அணைந்த தீய உறுப்பு. அப்ப நியாயன்மார் இருக்கும்போது அந்த இடத்துல துன்பம் வராதுன்றோமே. அப்ப இவங்க 2 நாயன்மார் இருக்காங்க, ஒரு துன்பம் வந்திருக்கேனாக்கா அது உலகத்து இயல்பு. அந்த 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 தளத்துல இருக்கவங்க இதை அனுபவிக்கணும்ன்றது வினை இருக்கிறதால அதன் காரணமா வந்திருக்கு. ஆனா அதுல இருந்தா கூட இவங்க என்ன பண்ண, உங்களுக்கு இது வராது, ஒரு பசி நோய் உண்மையான உங்களுக்கு பசின்றது வராது. இருந்தாலும் அதே மாதிரி சாமியே சொல்றாரு, என்ன சொல்றாரு, அப்பா உங்க 2 பேத்துக்கும் பசினா என்னன்னு தெரியாது, நீங்க சாப்பிடாதே பல வருஷம் இருப்பீங்க, ஆனா உங்களை நம்பி அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வாட்டம் வரும், அவங்களுக்கு பசி வரும், அவங்களுக்கு வேணும், அதனால ஆளுக்கு ஒரு காசு தரேன் வாங்கிக்கோங்கன்னு சாமி வந்து கனவுல சொல்ற. ஒருவேளை சாமி கனவுல சொல்லலன்னு வைங்களேன், அவங்க 2 பேரும் இந்த காசை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால முதலையும் சாமி என்ன பண்ணிட்டாரு, அப்ப சுவாமியோட கனவுலையும் போய் சொல்ற, நம்ம பிள்ளைபெருமானோட கனவுலையும் போய் சொல்றார். என்னன்னு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிழக்குலையும் மேற்குலையும் உங்களுக்கு வந்து ஒரு காசு வைக்கிறேன், அந்த காசை எடுத்து
நீங்க அடியார்களுக்கு திருவமுது பண்ணுங்க, உங்களுக்கு பசி வராது, ஆனா உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இதை செய்யுங்க. அதனாலதான் ஒரு ஒரு சாமிய நம்ம நம்பணும்னு சொல்றது. அடியார்களை வணங்குங்க, சுவாமியை வணங்குறது கஷ்டம், அடியார்களை வணங்குங்க வணங்குங்கன்னு நிறைய சொல்றோம் பாருங்களேன். அப்ப அடியார்களை வணங்குனா அப்ப நம்பி சுவாமியோட திருவடிக்கு போயிட்டாங்க, காழிப்பிள்ளையார் சுவாமியோட திருவடிக்கு போயிட்டாங்க. அவங்க தனியா இருந்து அருள் பண்ணுவாங்களா? இல்ல, அப்படி இல்ல. அவங்க கிட்ட வணங்குனா அவங்க பொருட்டு என்ன பண்ணுவார்? சுவாமி இறங்கி வந்து அருள் பண்ணுவார். இப்ப பாருங்க, ஞானசம்பந்தரை நம்பினதால அவங்களுக்கு எல்லாம் பசி வராத சுவாமி பாக்குறார். திருநாவுக்கரசு பெருமானாரோட மடத்துல இருக்கவங்க அவங்களோட அடியாருக்கு அவங்க பசி வராத அவங்க பாக்குறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க இன்னும் பொருத்தி பார்க்கணும்னா ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். ஆஹ் இது பெரிய புராணத்துல இல்ல, ஆனா திருவாரூர் தலபுராணத்துல இருக்கு. சோமாசி மறைமுகமா கொடுப்பாரு, நண்பருளின்னு ஒரு வார்த்தையில கொடுத்துருவாரு. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னாக்கா, சோமாசி மாறனார்னு ஒரு நாயனார் இருக்கார், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட 63ல ஒரு. அவர் என்ன பண்றாருனாக்கா, நம்பி சுவாமி மேல மிகுந்த அன்பு கொண்டவர், ரொம்ப அன்பு கொண்டவர். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் இருக்க ஊர்ல இருந்து ஒரு ஆத்தை கடந்து அவர் பாடுறாருங்களேன்னா, நம்பி சுவாமி பாடுறவங்களுக்கு தொண்டைக்கு இதமா இந்த தூதுவளை சாப்பிடணுமா. அந்த தூதுவளைக்கு சுத்தம் பண்ணி முள்ளா இருக்கும், அதை பறிச்சு சுத்தம் பண்ணி சமைக்கிற பக்குவத்துக்கு எடுத்துட்டு வந்து தினம் அம்மையார்ட்ட கொடுத்துட்டு போயிடுவார். நம்பிசாமி மேல அன்புதான், நம்பிசாமிக்கு தான் கொண்டு வர. ஆனா அவரை பார்த்து என்னங்க, நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன், கஷ்டப்பட்டு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு போய் முள்ளுல கைய குத்திக்கிட்டு அதை எடுத்து இதை பண்ணி, நம்ம என்ன அப்படித்தானே சொல்லுவோம், நானும் அப்படிதான் சொல்லுவேன். நான் உங்களுக்காகவே இதை வந்து காத்து பஸ்ஸ பிடிச்சி இறங்கி நடந்து வந்து எத்தனை வந்து அதை பெருசாக்க முடியுமோ அப்படி சொல்லுவேன் என்னோட அறிவின்மையால. ஆனா அவங்க எப்பேற்பட்டவங்க, ஞான பெருமான இல்லைங்க. அது வந்து நம்ம பறவையார் அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுவார். தினம் வந்து அம்மா சமைச்சு நம்ம நம்பி சமைக்க வைப்பாங்க. ஒரு நாள் அந்த கீரை இல்ல. அப்போ நம்மளோட நம்பிசாமி கேக்குறாங்க, அம்மா தினம் பச்சையா ஒரு கீரை வைப்பைய, அந்த கீரையை காணுமே எங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க, உங்களோட அடியார் ஒருத்தர் பக்குவமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு, இன்னைக்கு வரல அவரு அப்படின்னாரு. உடனே நம்பிசாமி சொல்றாங்க, அப்படியானா நாளைக்கு வந்து அவரை என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு, அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் நம்மளோட சோமாசி மாறனாயனார் வந்த உடனே அம்மா சொல்றாங்க, உங்களை வந்து நம்பிசுவாமி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்பிசுவாமிய போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே, ஏன் நேத்து கீரை இல்லைன்னா, நேத்து வெள்ளம் வந்துருச்சு அதனால வர முடியல அப்படின்றாங்க. அதுவும் சுவாமியோட திருவிளையாடல் இல்லைங்களா? வரலன்ன உடனே, உங்களுக்கு நீங்க தினம் கீரை கொடுத்து உங்க உணவை நான் சாப்பிட்டிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு நம்பிசுவாமி கேட்கிறாங்க. நம்பிசாமியே கேட்கறதுல ரொம்ப சமத்தா கேட்கறதா நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவங்க கிட்ட சோமாசி மாறனார் என்ன கேக்குறாருனாக்கா, எல்லாரும் சொல்றாங்க நீங்க தம்பிரான் தோழர்னு, சுவாமி திருவாரூர் தியாகராஜ பெருமானார் உங்களோட தோழரு, நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு உங்க தோழர் ஆகிய திருவாரூர் பெருமானார் வந்து அவிர்வாகம் வாங்கணும் நேரடியா அப்படின்னு கேட்கிறார். நம்ம கேட்ட உடனே நம்பிசாமி என்ன சொல்றாங்க, நான் சரிதான், ஆனா இதை நான் சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன். சாமி கிட்ட போய் கேக்குறாரு. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு உரையாடல் இருக்கு. சாமி கிட்ட போய், சாமி இது மாதிரி சோமாசி மாறனார் வந்து யாகம் பண்ண போறாராம், அத நீங்க போய் அவிர்வாகம் வாங்கணுமா, நான் என்ன சொல்லட்டும் அவர் கேக்குறாரு அப்படின்னு. சுவாமி சொல்ற பதிலா ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, கவனிங்க. நம்பி உனக்கு ஒருவர் நண்பர் என்றால் அவர் எனக்கும் நண்பர் தான். எப்படியா, அவருக்கு ஒருத்தர் நண்பர்னா அது சாமிக்கு நண்பர் தானா, அதனால நான் வந்து வாங்குறேன்னு சொல்லு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரோட தன்மைக்கு, அந்த என்ன இருந்தாலும் இறைவன் இல்லைங்களா, ஒரு தன்மைக்கு அவர் ஒரு 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 திருவிளையாடல் பண்ணி அருள் பண்றாரு. அது சோமாசி மாறனாயனார் புராணத்துல பாக்குறோம். அப்ப இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு வேணும். அப்ப நம்பி சுவாமிக்கு ஒருத்தர் நண்பர்னா அவர் சுவாமிக்கும் நண்பரா. அப்ப நம்ம நம்பி சுவாமிக்கு அடிமைன்னா சாமிக்கும் அடிமை தானே. இதுல வேற கணக்கு ஒண்ணும் இல்லையா, ஈஸி கணக்கு தானே. இந்த பக்கம் அல்ஜிப்ரா மாதிரி A+B 4 8னா இந்த பக்கம் 3 5 8 2 1தான் சொல்லுவோம் இல்லையா, கொண்டு வந்து கணக்கை சால்வ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்பி சுவாமிக்கு ஒருத்தர் நண்பர்னா அது சுவாமிக்கு நண்பர்னா, நம்பி சுவாமிக்கு நாமெல்லாம் அடிமையானாக்கா நம்ம கண்டிப்பா சுவாமியோட அடிமைதான். இதுல வேற என்ன மாற்று கருத்துக்கே வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே கருத்துதான் இங்கேயும் வருது. ஞான பிள்ளையாருக்கு நம்ம அடிமையா இருந்தாக்கா நம்ம சாப்பாட்டை கூட சுவாமி பார்த்துப்பார். அந்த அந்த உணவு கூட நம்ம தேட வேண்டியதுல சுவாமி பார்த்துப்பார். அப்புறம் தம்பிரான் இருந்தவன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வணங்குறாங்க. வணங்கின உடனே அங்க கோயில்ல போய் பார்த்தாக்கா, பெருமான் அம்பிகாபதி அருளால் சுவாமியோட 565வது பாடல்,
அம்பிகாபதியாய நம்மளோட பெருமானார் அருளால அபிமுகத்து அப்படியே கிழக்கு, அபிமுகம்னா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பீடிகைன்னா அந்த இது சொல்றோம் இல்லைங்களா, பலிபீடம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு காசு இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, காதல அது காசு இல்ல, அது சுவாமியோட அருள் இல்லைங்களா, அதனால தொழுது போயிட்டு என்ன பண்றாங்க, நாதர் விரும்பும் அடியார்கள் நாளும் நாளும் நல்விருந்த உண்பதற்கு வருக என்று தீதில் பறை நிகழ்வத்து சென்ற தொண்டர் திரு அமுது கறி நெய் பால் எப்போ வெள்ளம் இது பஞ்சம் இருக்குது. ஆனா அடியார்களுக்கு என்ன இருக்குது, திரு அமுது கறி நெய் பால் தயிர் என்று இன்ன ஏதமுறாது இனிது உண்ண ஊட்டி அங்கன் இருதிருத்து பெருந்தவரும் இருந்த நாள் என்றாங்க. அப்ப இந்த இந்த பகுதியில இந்த பாட்டுல வந்து ஒரு பெரிய கான்ட்ராவர்சி நிறைய நம்ம அடியார்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒண்ணு இருக்கு. என்னன்னாக்கா, ஊரெல்லாம் பஞ்சம் இருக்குது. ஆனா ஞானசம்பந்தர் என்ன பண்றார், ஞானசம்பந்தரும் சரி அப்ப சுவாமியும் சரி என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் அடியாரா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து நல்விருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் தானே பஞ்சம் இருக்கு, இவங்க ஊருக்கு முழுக்க தானே போட்டிருக்கணும் அப்படின்ற கேள்வி பொதுமக்களும் கேக்குறாங்க, நம்மளோட அடியார்கள்ல சிலரும் கேக்குறாங்க. ஆனா இதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னாக்கா, இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், ஊரே வந்து கஷ்டமா இருந்தாலும், இப்ப எங்க வீட்டு ஐயா சம்பாதிக்கிறாங்க, ஒரு வேலை பாக்குறாங்க, ஒரு இன்ஜினியர். அவங்க வேலை பார்த்து ஒரு சம்பளம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல ஒரு சில பகுதியை நான் மத்தவங்களுக்கு கொடுப்பேனே, மொத்த சம்பளத்தையும் தூக்கி மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இல்லையா. ஏன்னா அவங்க வேலை பார்த்தது அவங்களோட குடும்பத்தினருக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட உறவினருக்கும் அவர்களோட சுற்றத்தாருக்கும் உரியது இல்லைங்களா. அப்போ ஒருத்தர் வேலை பார்த்து ஒருத்தர் வாங்கக்கூடிய ஊதியம்ன்றது அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் உரியது. அதே மாதிரி இங்க வந்து அப்ப சுவாமி கை உழவார தொண்டு செய்து பெற்ற ஊதியம், அதனால அவரோட அடியார்களுக்கு தான் அது சார்ந்தது. இப்போ ஞான பிள்ளையார் வந்து பாடி பெற்ற ஊதியம், பாடி பெற்ற பரிசில் அது. அப்ப அது அவரை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்க முடியுமே அப்படியே, அதை நம்ம பொதுவா வந்து எல்லா மக்களுக்கும் தான் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு பேச்சு கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இறைவர் தானே கொடுத்தாரு, இறைவர் எல்லாருக்கும் பொது தானே, இறைவர் கொடுத்தாருனாக்கா இதே நீங்க நம்பிசுவாமியோட புராணத்துக்கு போகணும், ஆன்சர் வேணும்னாக்கா, பதில் வேணும்னா நம்பிசுவாமியோட புராணத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன பண்றாங்கனாக்கா, குருகாவூர் வெள்ளடை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தலம் இல்லைங்களா, அந்த பாடுவார் பசி தீர்ப்பார் பழைவார் பிணி களைவார்னு சொல்லக்கூடிய பாடல் இருக்கக்கூடிய அந்த குருகாவூர் வெள்ளடைக்கு நம்மளோட நம்பிசுவாமி போறாங்க. ரொம்ப பசி, ரொம்ப வெயில் நேரம், தாகமா இருக்கு, நிழல் கூட இல்லாத இருக்கு. ஆனாலும் சாமியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது சாமி அங்கே இருந்து குருகாவூர் வெள்ளடையில இருந்து அந்த ஊர் எல்லைக்கு வராங்க. எல்லைக்கு வந்துட்டு நல்ல அழகான மரங்கள் எல்லாம் வச்சு குளம் வெட்டி நல்ல அழகா குளிர்ந்த தண்ணீர் வெட்டி வேரெல்லாம் போட்டு நல்ல வாசமா, நம்ம இந்த இதுல கொடுக்குறாங்க இல்லைங்களா, திருவிழாக்கள்ல கொடுப்பாங்களே இந்த வெல்லம் போட்டு, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு பானகம் எல்லாம் வச்சுட்டு குளிர்ச்சியா பானகம் வச்சுக்கிட்டு வெட்டி வேர் போட்ட நீர் வச்சுக்கிட்டு அதோட கட்டு சாதம் எல்லாம் வச்சுட்டு சாமி வழிமேல விழி வைத்து காத்துட்டு இருக்கிறாரு, எப்படா நம்மளோட தொண்டர் வருவார். வந்த உடனே அவருக்கு திருவமுது கொடுத்துட்டு அவரு அடியார்கள் கொடுத்துட்டு ஒரு வரி போடுவார் நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். அங்க அடியார்கள் உணவு உண்ண உண்ண அது குறையாத இருந்தது. மற்றும் அங்க இருந்தவர்கள் வழிபோக்கர்கள், அங்க இருந்தவங்க போனவங்க வந்தவங்க எல்லாரும் அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க. ஏன் எல்லாரும் அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க, இறைவன் எல்லாருக்கும் பொது, எல்லா உயிருக்கும் ஒரு இறைவன், எல்லா உயிரையும் காக்க வேண்டியது அவரோட கடமை. அதனால அந்த உணவு அடியாருக்கு முதல்ல கிடைச்சது, அதுக்கப்புறம் எல்லா உயிர்களுக்கும் கிடைச்சது. அதனால அதுதான் பொது. இது வந்து என்னது, இது ஒருத்தர் நம்ம வாங்குற சம்பளம் மாதிரி, இவங்க பாடி பெற்ற பரிசில், உழவாரம் செய்து பெற்ற பரிசில். அதனால இது அடியார்களுக்கு தான் உரியதே ஒழிய பொதுமக்களுக்கு உரியது கிடையாது. அதனால அவங்க வந்து ஒரு என்ன என்ன சொல்ல வராங்கனாக்கா, பொதுமக்கள் மேல ஒரு அன்பில்லாத இருந்தாங்க நாயன்மார்கள், அடியார்களை தான் பார்த்தாங்க, பொதுமக்களுக்கு அந்த உணவு போடல அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. அந்த வாதம் உங்க முன்னாடி வைக்கப்பட்டதுனாக்க நீங்க இந்த மறுத்து இந்த இந்த பதில சொல்லலாம். அதுக்காக தான் இந்த இடத்த நான் இவ்வளவு தூரம் தெளிவு, அடியார்கள் கேட்கலனாலும் மற்றவர்கள் கேட்கும் போது இந்த இடத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரிங்களா. இப்போ அதனாலதான் நாதர் விரும்பு அடியார்கள் நாளும் யாரும் திருநீர் பூசி வரீங்களோ உங்க எல்லாரும் வந்து உணவு எடுத்துக்கோங்க, நல்விருந்தாய் உண்பதற்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கத்துல பறை அறிவித்து உணவு கொடுக்குறாங்க.
நாவினுக்கு இப்ப என்ன ஆகுதுனாக்கா நம்ம அப்பசுவாமிக்கும் அதே நேரத்துலதான் ஒரு 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 கோல்டு காயின் சொல்லக்கூடிய ஒரு பொற்காசு கிடைக்குது. நம்ம பிள்ளை பெருமானாருக்கும் அதே நேரத்துலதான் தினம் சாமி வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்பசுவாமியோட படத்துல என்ன ஆயிடுதுனாக்கா நாட்கூறுன்னு சொல்லக்கூடிய 12 மணிக்கு முன்னாடியே திருவமுது கொடுத்துறாங்க. பொதுவா நம்ம வந்து ஒரு அடியாருக்கு அமுது கொடுக்கணும்னா என்ன பண்ணிடணும், நாட்கூறுன்னு சொல்லக்கூடிய 12 மணிக்கு முன்னாடியே கொடுக்கணும். இப்ப நம்ம முற்றோதல அது இதுல எல்லாம் லேட்டா தானே அமுது கொடுக்குறோமா, அது தீவினைக்கு என்ன தீவினைக்கு நீர் என்றும் அடைவிலாதுன்னு சொல்ற. அப்ப அது அந்த 12 மணிக்கு மேல உணவு கொடுத்தா தீவினைன்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம உணவு கொடுக்கறதுல தீவினை வந்துடுமானாக்க இப்போதைக்கு அது கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல காலை உணவுன்றது ஒண்ணு கிடையாது. ஒரேடியா மத்தியானத்துலதான் எடுத்துப்பாங்க. அதனால அந்த 12 மணிக்கு முன்னாடி இப்பயும் நம்ம விரத நாட்கள்ல 2 மணி 3 மணிக்கு சாப்பிடுறது இல்லை இல்லைங்களா? 12 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரி கேக்குதாமா? கேக்குது. அதே மாதிரி இப்போ காலை உணவு இருக்கிறதால அந்த 12 மணிக்கு மேல உணவு கொடுத்தாலும் தப்பு இல்ல. அதுக்காக நீங்க பயந்துக்க வேண்டாம். இப்ப நம்ம முற்றுதல் பண்ணும்போது 12 1 மணி கூட ஆயிடுது. சில நேரம் 1:30 மணிக்கு கூட நம்ம திருவமுது எடுத்துக்கிறோம். அதனால அது குற்றம் இல்ல. காலையில ஒரு டிஃபன் அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு காஃபின்னு அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறதால அது குற்றம் இல்ல. அதனால பயப்பட வேண்டாம். இப்ப நாவினுக்கு இந்த திருமணத்துல நடக்குது. அப்ப நம்மளோட மடத்துல நம்ம பிள்ளை பெருமானோட மடத்துல போயிட்டு பிள்ளை பெருமான கேக்குறாங்க சமைக்கிறவங்க, தீவினைக்கு நீர் என்றும் எதுவும் நடக்காத. நீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க தெரியும் அது தப்புன்னு, ஏன் இப்படி வந்து லேட் பண்றீங்க, அதுக்கு குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னன்னே தெரியல சாமி, ஒரு பரிசும் அறிந்துள்ளோம் இதனை, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உடையவர் நம்மளோட அப்பசுவாமிக்கு கொடுக்கிற காசை கொடுத்தா கடையில என்ன பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. சடார்னு எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறாங்க. ஏன்னா அவரோட காசு என்னவா 916ல இருக்கு. அப்ப பெரும் படைக்காசு வந்து ஒண்ணும் இப்ப கேட்டதெல்லாம் இருக்கிறாங்க. நம்மள்துனா என்ன பண்ணும், தேய்க்கணும் உரைக்கணும்ன்றாங்க, இதோட தரம் பிரிக்கணும்ன்றாங்க, வாசி இருக்குது, இதுல எவ்வளவு அது கலந்துருக்குறாங்க, இது மாதிரி நடக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம பிள்ளை பெருமானார் கேக்குறாங்க. கேட்ட உடனே சிந்திக்கிறாங்க. சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசைப்பட 569வது பாடல். சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசைப்பட மற்ற காசு நன்றாகி வாசைப்படாது ஒழிவான். அந்த பெருவாய்மை திருநாவுக்கரசர் தொண்டால் பெரும் காசாம், அதனால் பெரியோன் தன்னை வருநாள்கள் தரும் காசு வாசி தீர பாடுவன் என்று மனதில் கொண்ட நினைக்கிறாங்க. நினைச்சு பார்க்கும்போது அதை உடவாரம் செய்யறாங்க அப்பசுவாமி. அதனால அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த அந்த பெருவாய்மை பெருமானாருக்கு பெரியோன் தன்னை அவ்வளவு அவ்வளவு பெரியவர். அவரோட பண்ணக்கூடிய உழவாரன்றது அவ்வளவு உயர்வு. அதனால அவருக்கு வாசிப்படாத காசு கொடுக்குறாரு. நம்ம வந்து என்ன பண்றாங்க, வாசிப்பட்ட காசு கொடுக்குறாங்க. அப்ப நாங்க இத உடனே நினைப்பாங்க, அவங்க வந்து விளக்கு போட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடந்தது. இவங்க வந்து ஒரு தண்டு செய்வாங்க, வேற பூ கட்டி கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்க விளக்கு போட்டுட்டே இருப்பாங்க. விளக்கு போட்டவங்க கேட்டது நடந்துருச்சுன்னா விளக்கு போட்டாதான் நடக்கும் போல இந்த தொண்டை விட்டுட்டு அந்த தொண்டுக்கு போவாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம ஒரு தொண்டை எடுத்துட்டா அந்த தொண்டுலயே அருள் கிடைக்கலன்னா அதுல என்ன கொஞ்சம் உரைப்பாதான் இருக்கணும். அததான் இந்த பாடல் நம்மளுக்கு சொல்லித்தரது. என்ன சொல்லித்தரது, ஒரு தொண்டை எடுத்தீங்கன்னா அந்த தொண்டையே செய்யுங்க. ஒருவேளை அந்த அருள் வந்து கிடைக்கலன்னா இன்னும் இந்த தொண்டை உரைப்பா செய்யணும்ன்றதான் சொல்லி காட்டுது இந்த இடம். அப்ப சுவாமி ஒரு தொண்டை செய்யறாங்க உழவாரம். பிள்ளை பெருமானார் நானும் தான் உழவாரம் செய்வேன் அப்படின்னு போகல. நான் என்ன பண்றாங்க, பெரியோன் தன்னை வருநாள்கள் தரும் வாசி தீர பாடுவேன். நான் செய்யக்கூடிய தொண்டு பாடுறது. வாசி இல்லாம பாடுறதுக்கு இன்னும் பாடுறதையும் செய்ய போறேன். அப்ப அந்த தொண்டை இன்னும் உரைப்பா செய்யணும்ன்றதா இந்த பாடல்ல இருந்து நம்ம கொண்டுக்க வேண்டிய செய்தி. அப்ப என்ன பண்றாங்க, உடனே அடுத்த நாள் கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு வாசி தீர்த்து அருளும் என பதிகம் பாடி பெற்றபடி நற்காசு கொண்டு அப்படி உடனே பாடின உடனே அப்புறம் என்ன சுவாமி, இந்த வாசித்து இல்லாத காசு கொடுத்ததுக்கு காரணமே ஒண்ணு என்னது, அந்த உழவாரத்தோட சிறப்ப சொல்லணும். ரெண்டாவது நம்ம பிள்ளை பெருமானாட்டு ஒரு பாட்டு வாங்கணும். அதுக்காக தானே இந்த வேலையை செய்யறாங்க. எவ்வளவு பாடல்கள் பாருங்க திருவிழா மேலைக்கு மட்டும். இது வந்து இந்த பாடல் வந்து
1ஆம் திருமுறையில 92வது பதிகம். நம்ம நிறைய பேர் இது மனப்பாடமே இருக்கும். சாமி கிட்ட காசு வாங்குறதுக்கு நம்ம இந்த பாடுற பாடல் தானே, அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையே செல்லையே இரவராயனே மறைகொள் மிழலையே கரைகொள் காசினை முறைமை நல்குமே. கரைகொள் காசுனா அந்த வாசி, கரைன்னா வாசி, அது ஏதோ ஒரு குற்றம் தானே கரைன்றது. அந்த கரை இல்லாத காசு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மேடமன் தாழும் மொழிகளை அன்பால சொன்ன மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சின்ன பாடல் தான், அழகான பாடல். இந்த குறிஞ்சியில திரு இருக்கு குரல்னு அதுக்கு பேரு. இந்த பாடலை விண்ணப்பம் பண்றாங்க. இந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாரு, சுவாமி நற்காசு வழங்கிட்டாராம். உடனே ஆளுடைய பிள்ளையார் திருமணத்திலையும் அன்னையில இருந்து அந்த கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அந்த காசை கொடுத்த உடனே என்ன ஆகுது, நச்சரித்தீர் காசு சாலன் என்று கடையில கொண்டு கொடுத்தா சொல்ல, ஓ நல்லா இருக்கேன், இதுவும் 916 இருக்கேன், அப்படி வேண்டுவனே நாம் உடனே தரும் அப்படின்னு சொல்லி கடையில கொடுத்துட்டாங்களாம். கொடுத்த உடனே அன்னைக்கு நாள்ல இருந்து நம்மள பிள்ளை பெருமானாரோட மடத்துலயும் என்ன ஆகுது, 12 மணிக்குள்ள நாட்கூருக்குள்ளார திருவமுது ஆகுது அப்படின்றத அழகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி வருமவர்கள் எல்லாருக்கும் வந்தாருக்கும், அப்ப எந்தாருக்கும் வந்தாருக்கும், யாரெல்லாம் அங்க மடத்துக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மகிழ்ந்தும்ன இன்னடிசல் மாளாதாக திருமுடி மேல் திங்களோடு கங்கை சூடும். இது பொருள்ல சொல்லுவாரு சிக்கேசையா, திங்களோட கங்கை சூடும். கங்கை நதி எப்படி வற்றாத இருந்ததோ அதே மாதிரி பெருமான் அந்த அடியார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க வற்றாத. அங்க இருக்க உணவும் தீராம வளர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாரு. திருமுடிமேல் திங்களோடு கங்கை சூடும் சிவபெருமான் அருள் செய்ய சிறப்பின் மிக்க பெருமை தரு சண்ப நகர் வேந்தர் நாவுக்கரசர் இவர் பெருஞ்சோற்று பிறங்கள் ஈந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும், யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும், வந்தவங்களும் எல்லாருக்கும், அதாவது போய் தான் அந்த ஊருக்கே எடுத்து கொடுத்தல எல்லாரும், யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெருஞ்சோற்று பிறங்கள் ஈந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுவாமி எது வரைக்கும் கொடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படி கணக்கு நான் சொல்றேன். ஏன்னா அந்த பஞ்சம் திருப்பி மழை வந்ததுக்கு அப்புறம் பயிர் வச்சு உணவு அதுக்கப்புறம் எல்லா உயிர்களும் துயர் நீங்கி சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, 2 பேரும் இருந்து அந்த ஊருக்கே அமுது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பல நாள் போற்றி வைகி. அதனாலதான் அப்ப சுவாமியோட புராணத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய பாடல் இருக்கும். பிள்ளை பெருமானோட புராணத்திலையும் பாத்தீங்கன்னா வீழ்மேடைக்கு நிறைய பாடல்கள் இருக்கும். இததான் இதுல சொல்லுவாரு நம்பிசாமி அழகா சார், இருந்த நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர். சாமி சும்மாவா நீங்க காசு கொடுத்தீங்க, தமிழ் கேட்கறதுக்காக தானே இன்னைக்கு அப்பசாமிக்கு ஒரு காசும் தினம் பிள்ளை பெருமானாருக்கு ஒரு காசும் டெய்லி திருவிழமையில கொடுத்து தமிழ் கேட்டீங்க இல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா கேட்பாரு நம்பிசாமி. அது ஒரு சுவை, அவரோட பாடல்கள் ஒரு சுவை, ஒரு அழகு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் வாஞ்சியம் போறாங்க. அந்த பக்கத்துல இருக்க தலம் தான் திருவாஞ்சியம் சொல்றது. வாழவந்த நாயகி அமைப்பு மாஞ்சியத்தினாதரை அங்க போய் போற்றி வணங்குறாங்க. 2ஆம் திருமுறையில 7வது பதிகமா இருக்கக்கூடிய திருவாஞ்சியம். வன்னே கொன்றை மதமத்தம் எருகோடு கோவிலம் சாமியோட சலையில இத்தனையும் இருக்கான். வன்னி இருக்கான், கொன்றை இருக்குதான், மத்தம் மூமத்தம்பூ சுவாமி விரும்பி வச்சுப்பாராம். அதான் ஏதோ ஒரு பாடல்ல வரும், ஏன் சுவாமி ஊமத்தம்பூ வச்சிருக்காருன்னா நம்மளெல்லாம் மத்தம்னா மயக்கம் கொள்றது, பித்து கொள்ள வைக்கிறது. ஊமத்தம்பூவை மூந்தா பித்து பிடி கொள்ளுவாங்க. சாமி அந்த ஊமத்தம்பூ வச்சிருக்கதே அவர் மேல நம்ம பித்து கொண்டு இருக்கிறதுங்க. அதான் பித்தா பிரிசு அப்படின்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அவர் மேல பித்தாகி அவர் மேல அன்பா இருக்கிறதுக்காக தான் அவர் ஊமத்தம்பூ வச்சுக்கிறாராம். வன்னி கொன்றை மதமத்தம் எருகோடு கோவிலம், கோவிலம்னா வில்வம், பொன்னை என்ற சடையில் பொலிவித்த புறா. இதெல்லாம் வச்சா என்ன, சாமியோட சடையே அழகுதான். பொண்ணு மாதிரி இருக்கு, அழலில் ஒழுகி அணைய சடை, அவர் சடையே அழகுதான். அதுக்கு என்னத்துக்கு இத்தனையும் அழகு, ஆனா வச்சுட்டு இருக்காரு, ஏன்னா அவங்களுக்கு வேணும்ன்றத. தென்னை என்று வரிவண்டி இசை திருவாஞ்சியம் என்னையால் உடையான் இடமாக உகந்ததே அப்படின்னு பாடுறாங்க அங்க வாஞ்சியத்துல.
ஐயர் பாதம் அடைவார்க்கு அடையா அருநோய்களே அப்படின்னு சொல்லுவாரு. பாவம் தீர்ப்பார் பழி போக்குவார் தம் அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அண்ணலார் தம்ம அடி போற்ற வல்லார்க்கு இல்லை அல்லலேன்னு நிறைய அந்த பெருமானாரை வணங்குறவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லைன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னாக்கா நிறைய தலங்களுக்கு போறாங்க. அது வந்து தலையாலங்காடு, திரு பெருவேலூர், திரு சாத்தங்குடி, திரு கரவீரம், திரு விளமல் இந்த பகுதிகள் எல்லாம் வணங்கி திருவாரூருக்கு போறாங்க. இதுல வந்து தலையாலங்காடு சாத்தங்குடி ரெண்டுத்துக்கும் பதிகம் கிடைக்கல, மத்த ரெண்டுத்துக்கும் பதிகம் கிடைச்சிருக்கு. பெருவேலூர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சாமி அம்பாள் வந்து தவக்குளத்துல இருப்பாங்க. பெருவேலூர் பெரியாரேன்னு சொல்லுவாரு. ஏலவார்கோழி அம்மையுடனாத பிரியாநாதர் அங்க இருக்காங்க. 3ஆம் திருமுறையில 64வது பதிகம் பெருவேலூர். 3ஆம் திருமுறையில 64வது பதிகம். இதுல வந்து அங்க அங்க என்ன சொல்லுவாங்க, அம்பாள் பெருவேலூர்ல தவம் இருந்து கரவீரத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் ஆச்சு. அதனால சுவாமி அம்பாளும் அங்க மனக்கோலத்துல இருக்காங்க அப்படின்னு அங்க ஊர்ல தலங்கள்ல சொல்லிப்பாங்க. அண்ணாவும் கழுகுன்றும் ஆய மலையவை வாழ்வார் விண்ணோரும் மண்ணோரும் வியந்தேத்த அருள் செய்வார். கண்ணாவா உலகுக்கு கருத்தானார் புறமெரித்து பெண்ணானாம் பெருமானார் பெருவேலோ பெரியாரே அப்படின்றாங்க. அண்ணாவும் கழுக்குன்றும், அண்ணானா திருவண்ணாமலை, கழுக்குன்றும் ஆயமலை, இந்த மலையில எல்லாம் இருக்கக்கூடிய பெருமானார் எல்லாரும் ஏத்த அருள் செய்ய பெருமானார். அப்ப இப்ப முப்புறத்தெல்லாம் எடுத்த பெருமானார் எங்க இருக்காருன்னா பெருவேலூர்ல பெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு தலம். ஏலவார்கோழி அம்மையுடனாய பெரியாநாதர். அதே மாதிரிதான் இந்த கரவீரத்துல வந்து சொல்றது, பிரதட்சம் இன்னம்மையுடனாய கரவீரநாதர். கரவீரம்ன்றது இந்த செவ்வரல இருக்கு இல்லைங்களா, அததான் கரவீரம்னு சொல்றது. அங்க தல விருட்சம் வந்து கரவீரம். அந்த சாமியோட பேரும் கரவீரம், கரவீரநாதர். அந்த ஊரோட பேரும் அந்த தல விருட்சத்துல இருக்கு, கரவீரம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப வந்து வேற பேரு திரு கரவீரம். பிரதட்சம் முன்னம்மையுடனாய கரவீரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. 1ஆம் திருமுறையில 58வது பதிகம். இது ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல எடுத்தோட, அதாவது ஒரு பதிகம்னா பதிகத்தோட கடைசியில தானே வந்து பலன்கள் சொல்லுவாரு. முதல் வார்த்தையே பலன் தான். அறியும் நம்மனை, நம்மளோட வினைகள் எல்லாம் அறிஞ்சிரும் சுவாமி. அறிஞ்சிருந்தா அதை தூக்கி வெட்டி தூக்கி போட்டுருவாராமா. அறியும் நம்பினை உள்ளன ஆசர வரிகொள் மாமணி போல் கண்டம். என்ன வடகண்டம்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதோட பேர் வந்து வடகண்டம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன கிராமம். கரியவன் திகழும் கரவீரத்தம் பெரியவன் கழல் பேணுவ அப்படின்னுவாரு. எல்லா இடத்துலயும் தங்குமா வினை, சாமியை வணங்கினா வினை தங்குமா அப்படின்னுவாரு. பறையும் நல்வினைன்னுவாரு. அந்த வினைகள் எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்றது முதல்ல எடுத்த உடனே. சரி இப்ப நீங்க ரைட்டுமா, அங்க சாமி அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். நம்ம பிள்ளை பெருமானார் சொல்லிட்டாரு, தங்குமோ வினை அறியும் நம் வினை. நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு சூரியன் அங்க இருக்குது, பஞ்சு இங்க இருக்குது, எப்படி சுடும்? நடுவுல ஒரு குவி லென்ஸ வச்சாதான் சூரியனோட கதிர்கள் வந்து பஞ்ச சுடும் இல்லையா? அதே மாதிரி சாமி கரவேரத்துல இருக்காரு, நம்ம எங்கதான் இருக்கிறோம். நம்ம எப்ப நம்மளோட வினை போகும்னாக்கா அத கடைசி பாட்டுக்கு வாங்க. வீடிலான் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மேல் கசிவால் தமிழ் நாடும் ஞான சம்பந்தன சொல்லி வை பாடுவார்க்கில்ல. இந்த சொல்ல சொல்லி பாடினீங்கன்னா உங்களோட வினை போயிடும், உங்களோட தொல்வினை எல்லாம் போயிடும். புரியுதுங்களா? சுவாமி அங்கத்தான் எப்பயுமே இருக்காரு. இன்னைக்குதானே இருக்காரா, நாத்தான் இருக்காரா? அவரு இருந்துட்டேதான் இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம்? நம்மளும் இங்கேயேதான் இருந்துட்டு இருக்கோம். இது இல்லாத நடுவுல என்ன நடக்கணும்? நம்ம ஒண்ணு வணங்கணும், அவரை போய் அங்க போய் இருந்து வணங்கணும். இல்லையானா ஞானசம்பந்தரோட பாட்டை சொல்லி இங்க இருந்து வணங்கணும். வணங்கினா நம்மளோட வினை வந்து போயிடும். இது கரவீரத்துல ஒரு அந்த ஊர்ல ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஒரு கழுதை வந்து சுவாமியை வணங்கிட்டே இருந்துதான். ரொம்ப நாளா சுவாமி உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு வந்து வணங்கிட்டே இருக்குமா. சுவாமியும் சரி இந்த கழுதை நம்மள வணங்குதே நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு அருள் பண்ணலான்னு அவரு சுவாமி வந்த உடனே இந்த பேரருளை பார்த்த உடனே கழுதை என்ன பண்ணிட்டுதான் பயந்துட்டு ஓடிச்சு. சுவாமியும் பின்னாடியே துரத்திட்டே போறாரு அருள் பண்றதுக்கு. இப்படியே அது ஓடி போய் அந்த கடல் வரைக்கும் ஓடிச்சுன்னுவாங்க.
இன்னுமே அந்த கழுதை ஓடின பக்கம் நேரா பாத்தீங்கன்னா கடல் தெரியும் அப்படின்னு ஒரு புராணம் அந்த ஊர்ல சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா சாமி கழுதைக்கெல்லாம் அருள் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா. அதுல இன்னும் எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் அங்க திருவாரூர்ல இருக்கும்போது ரொம்ப பழகின தலங்கள் எனக்கு. அதனால அடுத்து விளம்பலுக்கு வராங்க. ரொம்ப அழகான தலம். சாதாரியில வந்துட்டு பாடுவாங்க. விளம்பன்ல தான் இப்போ நம்ம திருவாரூர்ல பாத தரிசனம் பண்றோம் இல்லைங்களா? ஆனா விளம்பன்ல தான் சாமி வந்து பாத தரிசனம் கொடுத்ததா சொல்றாங்க. அம்பாள் பேரு யாழினும் மென்மொழியால், சுவாமி பேரு பதஞ்சலி மனோகரன்ட்டு சுவாமியோட திருநாமம். அங்க சுவாமியோட திருவடி அங்க இருக்குது. 3ஆம் திருமுறையில 88வது பதிகம் திருவிராகம். திருவிளமர்னு சொல்லக்கூடிய இந்த திருவாரூர்ல ஒரு பகுதி இது. திருவாரூரே தான், ஆனா அது ஒரு பகுதி. மத்தமணி பெறமலர்வதோர் மதிப்புரை நுதல் கரம் ஒத்தகம் நகமணி மிகர்வதோர் அரவினர் ஒளி கீழ அத்தக வடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தக உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே அப்படின்னு சொல்லிட்டு திருவிராகத்துல வர்றது. அந்த தடதடன் சந்தத்துல வரும். அங்க யாழினம் மென்மொழி அம்மையுடன பதஞ்சலி மனோகர பெருமானார அங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு அப்புறம் திருவாரூர் போறாங்க. ஆனா திருவாரூர்ல வந்துட்டு உள்ள போய் பாடியில போல இருக்கு. அங்க பாடல்கள் கிடைக்கல. திருவாரூர் தொழநின்று சென்று புக்கார் அப்படின்றாங்க. நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போய் உள்ள வணங்கினாங்க. ஆனா அந்த பாடல் நம்மளுக்கு 2 பேர் வணங்கின பாடலும் கிடைக்கல. அப்பசாமி பாடின பாட்டும் கிடைக்கல. இப்ப பிள்ளை பெருமானார் பாடின பாட்டு. இந்த பாட்டு 574வது பாடல் வந்து ஒரு முக்கியமான பாடல். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாடல் பெற்ற 9 தலங்கள் இந்த ஒரே செய்யுள்ள இருக்கும். 9 தலங்களோட பேர் வரும். நம்பர் மகள் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னி ஏத்தி பைம்புணல் பெண் பனைத்தோல் தேவூர் அணைந்து போற்றி பரமதிரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர்பிரான் கைச்சினமும் திருக்கச்சினம் பரவி திருத்தங்கூர் தெங்கூர் ஓங்குப்புகழ் திருக்கொள்ளி காடும் போற்றி செம்பன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்த திருமலை வெண்துறை தொழுவான் சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இத்தனை தலங்கள், அதாவது கிட்டத்தட்ட 9 தலங்களை வந்து இந்த ஒரே செய்யுள்ல சொல்றாங்க. திருவாரூர், திருக்காராயம், திருத்தேவூர், திருநெல்லிக்கா, திருக்கச்சினம், திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திருவெண்துறை. ஆக்சுவலி இதுல வராது கோட்டூர் மணியம்பலம்னு ஒரு தலம் இருக்கு. அதுவும் வணங்கியிருப்பாங்க. ஏன்னா பக்கத்து தெருவுலதான் இருக்கு. அது இதுல வரல. இது எல்லாமே வந்து வணங்குறாங்க. அந்த இந்தளத்துல காராயல்ல வந்து 2ஆம் திருமுறையில 15வது பதிகம். நீரானே நீ சடைமோள் ஒரு நிறை கொன்றை தாரானே தாமரை மேல் அயன்றான் தொழும் சீரானே சீர்த்திகளும் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனமில்லாதாரே. இந்த ஒரு பாட்டுல சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த இது கரவீரம் சொன்னல, அது இப்பதான் ஞாபகம் வருது. திருக்கரவீரம் 1ஆம் திருமுறையில 58வது பதிகம் சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து நான் சொன்னேன் எப்போ வரும்னாக்கா, ஒண்ணு கோயிலுக்கு போய் வணங்குங்க, இல்லைன்னா இங்கே ஞானசம்பந்தர் பாடலை சொல்லுங்க, உங்களோட வினையெல்லாம் தீரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப வந்து என்னால வந்து படிக்க முடியலமா, எனக்கு படிக்கலாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெள்ள 9வது பாடல்ல சொல்றாரு, வெள்ளத்தாமரையோனு மாலுமாய் தெல்ல தீத்திரல் ஆகிய கள்ளத்தான் உரையும் கரவீரத்தை உள்ளத்தான் விளங்கு. அப்போ நீங்க போய் வணங்குங்க, போய் வணங்குங்க. என்னால முடியலம்மா. சரி தேவாரத்தை சொல்லுங்க, அதுவும் என்ன முடியல. சரி கரவீரம்னு மனசுலயாவது நினைக்க, வாயால சொல்லணும்னா மனசுல கூட நினைக்க முடியாது, மனசால நினைச்சாலே உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்ல வணங்க சொல்றாங்க, கழல் ஏத்த சொல்றாங்க. இல்ல அங்க உரையும் கரவீரத்தை நன்னுவார் வினை நாசுங்க, அங்க போங்கன்னாங்க. இல்ல எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது, என்ன ரொம்ப தூரம் என்னால போக முடியல அப்படின்னாக்கா கரவீரம் எனவல்லார் கிடறிலையே. அடுத்த 8வது பாடல் சொன்னாங்க, கரவீரன் வாயாலையாவது சொல்லுமா,
சாந்தாமா சொல்லுமா அப்படின்னாரு. இல்ல சாமி என்னால சொல்ல முடியலன்னா, சரி பரவாயில்ல மனசுலயாவது கரவீரம் 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 நினைச்சுக்கோமா அப்படின்ட்டு. இப்ப எவ்வளவு அழகு பாருங்களேன், படிப்படியா எவ்வளவு எளிமையாக்கி கொடுத்திருக்காங்க நம்ம பெருமானார். இந்த பதிகம் அப்ப நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், மறந்துட்டேன் இப்போ. அதாவது முதல்ல தலத்துக்கு போங்கன்றாங்க, போய் அவரோட கழல்ல ஏத்துங்கன்னாங்க. 4வது பாடல்ல கரையவன் திகழும் கரவீரத்தமே இளையவன் கழல் ஏத்தவன்னாங்க. அப்புறம் 5வது பாடல்ல அங்க போய் நன்னுவார், அங்க போங்க வினை நான் சொன்னாங்க. அப்புறம் போய் தொழுங்கன்னு 6வது பாடல்ல. அடியார் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த துயரம் இருக்காதுன்னு 7வது பாடல் சொன்னாங்க. 8வது பாடல்ல கரவீரம்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. 9வது பாடத்துல ஒண்ணு சொல்லலைனாலும் பரவாயில்லம்மா நினைச்சுக்கவாது செய்யுமா அப்படின்ட்டாங்க. அவ்வளவு அழகு இல்ல. அது மாதிரி காராயலும் அதே மாதிரி நிலையான என்பார்மேல் வினை எல்லாம் வினை தானே. நம்ம கஷ்டத்துக்கு காரணமே வினை தானே. அதனால வினை போறதுக்கு தான் நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. கைலாய நாயகியம்மனோட கண்ணாயிரநாதர், இது நகரத்தார் கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். விசேஷ காலங்கள்ல அதுவும் குறிப்பிட்ட சிவராத்திரி சமயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். காராயில் திருத்தேவூர்ன்றது தேவர்கள் வணங்கிய தலம். 2 பாடல் சாதாரியில 1, காந்தாரத்துல 1 பாடியிருக்காங்க. 2 பாடல். அதாவது தேவூர்ல இருக்க பெருமானோட திருவடி அடைஞ்சிட்டோம், இனி அல்லல் ஒன்றும் இல்லையுமே அப்படின்னு சொல்ல. அல்லகண்டம் குண்டடியேன் என் செய்கேனேன்னு சொல்லுவாரு அப்ப சுவாமி இங்க திருவானைக்க பதிகத்துல. அத்தா உன் அடியே அத்தா உன் பொற்பாதம் அடையப்பட்டால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனேன்னு. உன்னோட திருவடியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சாமி கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி பெருமான என்ன சொல்ற, தேவூர்ல இருக்க பெருமானோட திருவடி அடைஞ்சிட்டோம், எனக்கு இனிமே என்ன கஷ்டம், அல்லல் ஒன்றும் இல்லமே அப்படின்னு அவங்களுக்கு இல்ல நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து 3ஆம் திருமுறையில 74வது பதிகம், அது சாதாரியில திருவிராகத்துல. காடு பயில் வீடு மூடை ஓடு கலன் மூடு மூடையா. ரொம்ப அழகா சொல்ற. வீடு என்னவா காடா. சரி, எப்படி காடு பயில் வீடு ஓடு ஒண்ணு இருக்கன்னா அது ஒரு நாத்தமா அந்த என்ன பண்ணுதான் பிரம்ம கபாலத்துல அந்த ஊனெல்லாம் ஒட்டிட்டு ஒரு முடநாத்தம் அடிக்குதான் ஓடுகளை. சரி உடையாவது ஏதாவது பட்டு புடவை போட்டிருக்கிறாரா? அதுவும் இல்ல. என்னது புளித்தோலை புடிச்சு போட்டுட்டு இருக்காரு. தேடு என்னதான் சரி என்ன பண்றாரு? ஏதாவது வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாரா? இல்ல தேடு பலி ஊனது உடைய வேடம் இது. இந்த வேலையில இருக்கக்கூடிய பெருமானார் தான். ஆனா அவர் இருக்க ஊர் எது? அங்க அந்த ஆண் மயிலும் பெண் மயிலும் அங்க ஆடிக்கொண்டு இருக்குதாம். அங்க மத்த இதுலாம் மஞ்சை பாட கோடல் கை மறிப்ப நலமார். கூடல்லாம் அந்த பூக்கள்லாம் இந்த கையால அழகா முத்திரைகள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். சேது மிக பெருமை கொன்ற பேடையனம், அந்த ஆண் அன்னமும் பெண் அன்னமும் கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய தேவூர் அதுன்னு சொல்றாரு. என்னன்னா இந்த உயிரினங்களே இங்க மகிழ்ந்திருக்குன்னா அப்ப அந்த நம்மளோட மக்கள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாங்க. காடு பயில் வீடு மூடை ஓடு கலன் மூடு மூடை ஆடை புளித்தோல் தேடு பழி ஊனதுடை வேடமிகு பேதிய திருந்து பதிதான் நாடகமதாட மஞ்சை பாட கோடல் கை மறிப்ப நலமான் சேடு மிகு பேடையனம் மூடி மகிழ் மாடமிடை தேவுறதுவே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருநெல்லிக்கா மதுர பாடடி அம்மையுடனாய தேவகுருநாதர். இந்த தேவர்கள்லாம் வணங்குற இடம் இது. அதனால தேவூர்னு பேரு. அடுத்து திருநெல்லிக்கா இந்தளத்துல அமைந்தது. 2ஆம் திருமுறையில 19வது பதிகம் மங்கள நாயகி அம்மையுடன் நெல்லிவனநாதர். அதனாலதான் வீட்டுல நெல்லிக்காய் இப்ப காய்கறி வாங்க நெல்லிக்காய் எல்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு வீட்டுல நைவேத்தியத்துக்கு நெல்லிக்காய் வைப்பேன். உங்களுக்கு அது தெரியுமோ? நெல்லிக்காய் நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். ஏன் மாவடு கூட வைக்கலாம். ஏன்னா அரைவேட்ட நாயனார் மாவடு வச்சாரு இல்லையா? இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கல. நம்ம சுவாமினா ஏதோ அவரை கொஞ்சம் தள்ளி வச்சிடறோம். சாமி நம்ம என்னெல்லாம் சாப்பிடறோமோ அதெல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணல. அவர் படைத்தது நைவேத்தியம்ன்றது என்ன? நெல்லிக்காய் எங்க பார்த்தாலும் உடனே நெல்லிவனநாதர் ஞாபகம் வந்துடும். உடனே அவருக்கு அன்னைக்கு நைவேத்தியம் நெல்லிக்காய் தான். அதனால அங்க தலைமரமே நெல்லிக்காய். திருநெல்லிக்காய். சாமி ஊர் பேரும் திருநெல்லிக்காய் தான். சாமி பேரு நெல்லிவனநாதர்.
மங்களநாயகி 2ஆம் திருமுறையில 19வது பதிகம். இந்த என்ன எங்க ஐயா திருவாரூர்ல வேலை பார்க்கும்போது திருநெல்லிக்கால இருக்க தம்பிதான் எனக்கு டிரைவரா இருந்தார். இந்த தலங்களுக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போய் காட்டுவாரு. அறத்தால் உயிர் காவல் அமர்ந்தரோணி மரத்தால் மதில் 3உடன் மாண்பழித்த திறத்தால் தெரிவெய்திய தீவெண் திங்கள் நிறத்தான் நெல்லிக்கா உள்ளினாயவனே. அத அடிக்கடி நெல்லிக்காவை உயர்வா சொல்றோம். அப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆமலக்கனி போலன்னு அப்ப சுவாமி சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல தெய்வாரங்கள்ல வருது. ஏன் அந்த நெல்லிக்காக்கு மட்டும் அவ்வளவு உயர்வு அப்படின்னாக்கா, உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆரஞ்சு பழம் பாத்தீங்கன்னா தோல்ல அந்த கோடு தெரியுதா? தெரியாது. தோலை முழுன்னு இருக்கு. உள்ளதான் அந்த ஆரஞ்சு சொலையோட கோடு தெரியுது. நெல்லிக்கால அப்படி கிடையாது. வெளியிலயும் கோடு தெரியும், அதோட கொட்டையிலையும் கோடு தெரியும். உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கிறது நெல்லிக்கனி. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த நெல்லிக்கனியை ஏன் இவ்வளவு சிறப்பா சொல்றோம்னா, அது உள்ளும் புறமும் ஒரே மாதிரியே அந்த வெளிப்படையா இருக்கிறதாலதான் அதுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த நெல்லிக்கனிக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றதுக்கு காரணம் நெல்லிக்காவுல இருக்கக்கூடிய பெருமானார். திருக்கைச்சினம் இது திருவாரூர்ல இருந்து முத்துப்பேட்டை அந்த பக்கம் போற வழியில இருக்கு. 2ஆம் திருமுறையில 45வது பதிகம். இந்த கைச்சினமும் நம்மளோட தண்டலை நீல்நெறி நம்ம இவரு அறிவாட்ட நாயனாரோட ஊரும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். சீகாமரத்துல 2ஆம் திருமுறையில 45வது பதிகம். தையலோர் கூருடையான் தன்மதி சேர் செஞ்சடையான் மையோலா மணிமிடற்றான் மறைவிலங்கு பாடலான் நெய்யோலா மூவிளைவேன் ஏந்தி நிவந்தொளி சேன் கையுடையான் மேவி முறை கோயில் கைச்சினமே அப்படின்னு சொல்லிட்டு வெல்வலை நாயகி அம்மனோட கச்சினநாதர் அங்க வணங்குறாரு. ரொம்ப அழகான பாடல். அடுத்து திருத்தெங்கூர். ரொம்ப அழகா இருக்கும். கைலாயம் மாதிரியே இருக்கும். சுவாமி பெரிய சுவாமியா இருப்பாரு. ரொம்ப உயரமா இருப்பாரு. 2ஆம் திருமுறையில 93வது பதிகம். பெரிய நாயகி அம்மையுடன் வெள்ளி மலைநாதர் அங்க பேந்தை காந்தாரத்துல அமர்ந்தது. 2ஆம் திருமுறையில 93வது பதிகம். புரை செய்வல் வினை தீர்க்கும் புண்ணிய விண்ணவர் போற்ற கரை செய்மால் கடை நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள் இறை செய்தாரழலூட்டி உழல்பவர் இடுபலை கேள் சேன் விரை செய் பூம்புழல் தெங்கூர் வெள்ளியம் குன்றமந்தாரே. நல்லா இருக்கும். ஒரு அந்த நாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், சிவராத்திரி தலங்கள்லாம் வேதாரண்யம் கோடியக்கரைக்கு போயிடுவோம். அப்படியே ஒரு தலங்களா வழிபாட்டிட்டு வரும்போது தெங்கூர் வரும்போது கொஞ்சம் அப்படியே காலை நேரமா இருக்கும். ஒரு 5 மணி 4:30 மணி அப்படி இருக்கும். விடிந்து விடியாதமா ஒரு பனி கொட்டி கொண்டு இருக்கிற நாள்ல இந்த தெங்கூர் போகும்போது நிஜமாவே அந்த வெள்ளியங்குன்றுல சுவாமி இருக்கிற மாதிரி அந்த அந்த நேரமா இல்ல அந்த நாளெல்லாம் சிவராத்திரிக்கு சுவாமி என்ன வழிபட்டு வர அந்த தன்மையா என்னன்னு தெரியாது. அங்க போகும்போது நம்ம உணர்வுல அந்த கைலாய மலை எப்படி இருக்குமோ அந்த உணர்வை அங்க நம்ம அனுபவிக்க முடியும். எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. நான் இன்னும் கைலாயத்துக்கு எல்லாம் போனது கிடையாது. ஆனா இந்த இந்த இடம் இந்த வெள்ளிமலைநாதர் தெங்கூருக்கு 2-3 தடவை அந்த நேரமா அந்த உணர்வான்னு தெரியாது. இந்த பதிகத்தை பாடி அப்படி வாசல்ல நின்னு பாடும்போது எனக்கு இன்னும் அந்த நினைவு வருது. பாடும்போது அப்படியே கைலாயமாவே இருக்கும் அந்த தலம். அடுத்தது திருக்கொள்ளிக்காடு. இப்ப எல்லாரும் அந்த சனீஸ்வரன் இருக்கிற தலம் போயிட்டு இந்த கொள்ளிக்காடுக்கு நிறைய போறாங்க. சுவாமி ரொம்ப அழகா இருப்பாரு. அம்பாளை திரும்ப ரொம்ப ஐயோ உண்ணாமலை அம்மையின் மாதிரி இருப்பாங்க. அழகா இருப்பாங்க. பஞ்சின் பேரே அதுக்கும் பஞ்சின் மெல்லடியாள் இல்லையா, அக்னி ஈஸ்வரர். அது கொள்ளிக்காடு காந்தார பஞ்சமத்துல அமைந்தது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா போகட்டும், கோயிலுக்கு ஏதோ போன வரைக்கும் சரிதான். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, தனியா அந்த சனீஸ்வரன் சன்னதியை மட்டுமே சுத்திட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லாம உள்ள போய் சுவாமியும் வணங்கணும். அது அது நிறைய பேருக்கு நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும். இத உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க போயிட்டு மூலவரை வணங்காத வந்தா நான் ஒரு தடவை போயிருந்த பையன் தான் எனக்கு ரொம்ப பழக்கமான இடங்கள் இல்ல. அவரு அந்த குருக்கெல்லாம் ரொம்ப பழக்கம். அவரு என்கிட்ட அழகாத குறைய சொல்றாரு என்கிட்ட, அம்மா இந்த நோட்டு இருக்கு இல்லையா, அந்த
கம்ப்ளைண்ட் நோட்டுல ஒருத்தன் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான், இந்த சாமி தான் இங்க முக்கியமா இருக்கு, எதுக்கு இந்த சாமியெல்லாம் இங்க நடுவுல வச்சு, இந்த சாமியை தூக்கி நடுவுல வைங்கன்னு சொல்லிட்டு போறாம அப்புறம் கண்ணால தண்ணி விடுறாரு. ஏமா இந்த மாதிரி இருக்கிறவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்ட்டு சாமியை தூக்கி ஓரம் வச்சுட்டு சனீஸ்வரனை நடுவுல வைக்கணுமாமா. ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், என்கிட்ட எடுத்தே காமிச்சாரு. அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நீங்க தெரிஞ்சவங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க போங்க நவகிரகம் வணங்கட்டும், அவங்க எல்லாம் இந்த வழிபாடு ஒண்ணும் தப்பு கிடையாது, எல்லாரும் வணங்கட்டும். ஆனா மூலவரை வணங்கிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா பலன் இல்லாம போகும். அந்த உயிர்களுக்கும் நல்லது நடக்கட்டுமே. பஞ்சன் மெல்லடியால் அக்னீஸ்வர திருவடிகள் போட்டு போட்டு இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. நினம்பட சூடலையில் நீர் பூசி நின்று இணங்குவர் பேகலோடு இடுவர் மானடம் உணங்கள் வெண்தலைதனில் உண்பராயினும் குணம் பெரிதுடைய நம் கொல்லி காடரே. சாமி அந்த நினம்பட சுடல புனெல்லாம் எரிஞ்சு எரியும் போது என்ன பண்ணுமா, அந்த நம்மளோட கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சு ஓடுமா. ஓடும்போது அந்த அந்த சுடலையில திருநீரை பூசி நின்று, ஏன் திருநீர் பூசுறாரு, நம்மளாம் உயிர்கள்லாம் உய்தி அடையறதுக்காக நம்மளோட உடம்புல இருக்க அந்த சாம்பல சாமி பூசி உய்தி அடைகிறார். இணங்குவார். சரி, யாரோட ஆடுறாரு, பேய்களோட ஆடுறாராம். என்ன நடம் ஆடுறாரு, மாநடம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்புறம் எதுல சாப்பிடுறாரு, அந்த பிரம்ம கபாலத்துல அந்த ஊன் இருக்கக்கூடிய கபாலத்துலதான் உண்பர் ஆயினும் உன்னா கூட அவரோட குணம் பெரிதுடையவர் நம் கொலை, அவரோட குணத்துக்கு ஈடு எதுவும் கிடையவே கிடையாது. அவர் தான் மாசங்கார காலத்துல எல்லாத்தையும் அடித்தாலும் எல்லா உயிர்களும் உய்தி போயிடணும். பிரம்மனோட கபாலத்தையோ இல்ல விஷ்ணுக்கள் இந்திராதி தேவர்களோட கபாலத்தை கழுத்துல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னது, இந்த உயிர்கள்லாம் உய்தி அடையணும்ன்றதுக்காக தான் சுவாமி இத்தனையும் செய்யறாரு. குணம் பெரிதுடையவர் நம் கொல்லிக்காடரே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. அந்த கொல்லிக்காட்டுல இருக்கக்கூடிய சுவாமியை வந்து ஆஹ் சுவாமி அழகர், சுவாமியும் அம்பாலும் அழகா இருப்பாங்க. பஞ்சுதோன் மெல்லடி பாவையோடும் மஞ்சுதோல் கைலவின் மகிழ்வ நாள்தோறும் வெஞ்சின மறுப்போடு விரைய வந்தாடை குஞ்சரம் முறித்தன கொல்லிக்காடர்னு சுவாமியோட பெருமைகளை நிறைய சொல்லுங்க. அடுத்து கோட்டூர்னு சொல்லக்கூடிய தலம். கோட்டூர் வெண்துறை வரைக்கும் படிச்சோமா, கோட்டூர் வெண்டுரை வரைக்கும். திருக்கோட்டூர், கோட்டூர் கோட்டூர் மணியம்பலம்னு 2 தலம் இருக்கு. கோட்டூர் இருக்கு, அது பக்கத்து தெருல கோட்டூர் மணியம்பலம், அது வந்து திரைவிசைப்பா தலம். அந்த அங்க வந்து நட்டராகத்துல 2ஆம் திருமுறையில 180வது பதிகமா இருக்கக்கூடிய நட்டராகத்துல பாடுறாங்க. சாமியை எப்படி சொல்லுவான், நீலமாதர் கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சூளமாதரு கையனே. அப்புறம் வந்து இப்படி எல்லாம் நம்ம கூப்பிட்டாக்கா துன்று பைம்பொழுகள் சூழ்ந்தழகாய கோலமாமலர் மணங்கமழ் கோட்டூர் நல் கொடுந்தே என்று எழுவார்கள். சால நீள்தலம் அதனிடை புகழ்மிக்க தாங்குவர் பல. அதனாலதான் கண்ணு முழிக்கும் போது கோட்டூர் நல் கொழுந்தேன்னு முழிக்கிறது ஒரு பழக்கமா இருக்கும். நம்ம வணங்குறோம் இல்லைங்களா, எழுந்த உடனே சுவாமியை ஏதாவது கும்பிட்டுதான் இருந்துக்கலாம். அப்ப கோட்டூர் நல் கொழுந்தே என எழுவார்கள்னு சொல்றாரு. அது சொல்றது ஒரு பழக்கமா இருக்குது. தேன்மொழி பாவியம்மையுடைய கொழுந்துநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்து வெண்துறைன்னு சொல்லக்கூடிய வேல்நெடுங்கண்ணி அம்மையுடைய வெண்துரைநாதர். இந்த இந்த வண்டுவா வந்து ஒரு முனைவர் வணங்கின தலம். இப்பவும் நீங்க அந்த கோமுகி பக்கம் காது வச்சு கேட்டீங்கன்னாக்கா அந்த 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 கிராஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வண்டி நம்ம ட்ரெயின்ல போகும்போது இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வேகமும் ஒரு சத்தமும் சல்லுன்னு கேட்கும் இல்லைங்களா. ஒரு வண்டி போகும்போது இன்னொரு வண்டி வரும்பொழுதோ இல்ல ஒரு பஸ்ல போகும்போது இன்னொரு பஸ் வரும்போது அது மாதிரி அந்த கோமுகிய வண்டு சுத்துற அந்த சத்தத்தை இன்னுமே கேட்கலாம். இந்த வெண்டுரையில நீங்க அந்த கோமுகி பக்கம் வச்சு கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த வண்டு இப்படி சுத்துற அந்த சத்தத்தை கேட்கலாம். சுவாமிய வண்டுவா வந்து முனிவர் வணங்கின இடம் இது. 3ஆம் திருமுறையில 61வது பதிகம் திரு வெண்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேல்நெடுங்கம்மையோட வெண்துரைநாதர். ஆதி என்னாதிரையன் அனலாடியாரழகன் பாதியோர் மாதினோடும் பயலும் பரமா பரமன் போதியலும் முடிமேல் புனலோடருமம் புனைந்த வேதியன் மாதிமையார் விரும்பும் இடம் வெந்துரையே தின்னமரும் புரிசை திருவெண்டுரை மேயவனை
பண்ணமரும் பொழில் சூழ் தரு சண்பய தம் தலைவன் என்னமர் பல்கணையால் இசை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணமர் பாடல் வல்லார் வினையாயின பற்றருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிற்றேமம் மணலி இதெல்லாம் கூட வணங்கியிருக்காங்க. சிற்றேமத்துக்கு நம்மளுக்கு பாடல் கிடைக்கல. திருச்சிற்றேமம் வெண்துரைக்குதான் பாடல் கிடைச்சு. சிற்றேமம் பாடல் இருக்கு. அகிலாண்டன் அது வந்து பெரிய புராணத்துல சிற்றேமம் சொல்லல, ஆனா பாடல் இருக்கு. அகிலாண்டன் ஆகிய அம்மையுடைய பொன் வைத்தநாதருக்கு கொல்லிக்கமானத்துல நிறைவன் திங்கள் தொடங்கக்கூடிய பாடல் பாடுறாங்க. நம்ம இந்த அளவுல மறைக்காடு 11வது இந்த அளவுல இன்றைக்கு இந்த 574 பாடல்கள் வரைக்கும் நம்ம இந்த அளவுல இன்றைக்கு வகுப்பை நிறைவுபடுத்தும். இனி தொடர்ந்து நம்மளோட அப்பர் பெருமானோடையும் நம்மளோட பிள்ளை பெருமானாரோடையும் நம் தெய்வ சேக்கிழார் பெருமானாரோட கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம தல யாத்திரையில அடுத்த வகுப்புல அடுத்த அமர்வுல நம்ம செல்வோம் என்று கூறி இன்றைக்கு இந்த அமர்வுக்கு வந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி பெருமான் திருவடிகளை வணங்கி விடைபெற்றுக்கிறேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமைமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை, சரளமா இருந்தது. ரொம்ப கோர்வையா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இனிமையா இருந்தது. ரொம்ப நன்றிமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியாருக்கெல்லாம் கருத்து சொல்லலாம் சொல்லலாம். சிவாய சிவகுமார் ஐயா. திருச்சிற்றம்பலமா. அம்மாவோட சொற்பொழிவு இன்னைக்கு தான் கேட்டிருந்தோமா, பாதியில தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுல முக்கியமா அந்த நெல்லிக்கனியோட சிறப்பு ரொம்ப நாளா தெரியாம இருந்துச்சு. அது இன்னுமேல் அதனுடைய கருத்துக்களை வந்து மறக்கவே முடியாது. நல்ல நினைவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுமா. அடியாரு ஒவ்வொரு பாடல்லையும் அந்த ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு. திருச்சிற்றம்பலமா. நான் அடிக்கடி சொல்றதுதான், எனக்கு அவ்வளவு தூரம் பாடலாம் வராது, இருந்தாலும் அது பாடணும்ன்றதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து அம்மாவே பாடுறாங்க, நம்ம எல்லாம் பாடலான்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் வரும். இன்னொன்னு வந்துட்டு இந்த இடத்துல இந்த பாடல் அருளப்பட்டதுன்ற செய்தி நம்மளுக்கு போய் சேரணும் அப்படின்ற 2 விஷயத்துக்காக தான். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நம்ம திருவடி வணக்கம். நீங்க பாடுறீங்க, இனிமையா பாடுறீங்களா, நாம அது மாதிரி பாடணும்னு ஒரு ஆர்வத்துலதான் நாங்க பாடுறத நாங்க பாடி பாக்குறோம். ரொம்ப ரொம்ப அருமையா பாடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. இத வந்து விழவாரத்துக்கு அவ்வளவு பெருமைன்றது ரொம்ப தெரிஞ்சுக்கணுமா. விழவாரம் செய்யறவங்களுக்கு படிக்காசு வச்சுட்டு இதுவா மாசுலா காசு இருந்தது. அதனால பாடுறதை விட உழவாரம் சிறப்பு. 2மே சேர்ந்து செஞ்சா இன்னும் சிறப்பு அப்படின்றது ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நல்லா இருந்தது. ஒவ்வொரு விளக்கமும் புதுசா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா விளக்கமா சொன்னீங்க. ஏதோ எங்களுக்கு இந்த வயசுல உங்க மூலமா இதெல்லாம் பெருமான் உணர்த்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமையாவது கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க அந்த வழிக்கு வரணும்னு பெருமானை வேண்டிக்கிறோம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா. காழி பிள்ளையார் பிரயாணம் காதுக்கு இனிமையா தான் இருக்குது. ஐயோ, நீங்க எல்லாம் காழி பிள்ளையார்னு சொல்லும் போது எனக்கு ஆனந்தமா இருக்கு. பூமாட சேர்ந்த நாடு மனம் பெற மாதிரி உங்க கூட சேர்ந்தனால நீங்க கோமாந்தன் புகழவர்கள் எனக்கு சொல்ல இயன்றவன் அவரோட பேர் கேட்கறதே ஆனந்தம் இல்லையா? அவருடைய வரலாறு கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது 15 நாள் அம்மா இருக்காங்க. அதனால எந்த பாடல் எடுத்துக்கிறது ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எந்த இடர்பாடு எல்லாம் தொடர்ந்து நீங்க வரணும். சிவாய நம்ம திருச்சிட்டோம். வணக்கம். திருவரலும் குருவரலும் கூட்டு வைக்கணும் கண்டிப்பா. ராஜேஸ்வரி அம்மா பேசுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா கை தூக்கி இருக்கீங்க, பேசுங்க. ராஜேஸ்வரி அம்மா. அம்மா நான் மியூட் எடுத்துட்டு அம்மா நான் கொஞ்சம் லேட்டா வந்தேங்க அம்மா. அதனால நான் பூரா கேட்கலம்மா. ஆனாலும் நல்லா சிறப்பா இருந்துச்சு அம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அருமை அருமைம்மா. வாங்க, வாரம் புதன்கிழமை தான் வந்து நீங்க கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வருவேன். காழி பிள்ளையாரோட குரு பூஜை, அதுவும் இன்னைக்கு அவருடைய சிறப்பை கேட்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. சந்தோஷமா இருக்குமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா.
சோமாசி மாறனாயனார் இறைவனுக்கே ஆவிர்வாகம் கொடுக்குறேங்கிறாரு. இதெல்லாம் கேட்கல இறைவனோட எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. ஆமா வச்சுட்டோம். ஆமா. நம்ம ஓகே சார். உலகியல்ல சொல்ற மாதிரி இல்ல சிவபெருமான். ரொம்ப எளிமையானவர். என்ன தன்மையில் தெரியா சிவன் இருந்தாலும் கூட எளிவந்த பிரான் அது. அது நிறைய பேர் அது வந்து திருமுறை படிச்சாதான் வந்து அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு சாமி ரொம்ப எளிமையானவர். யாவருக்கும் மேலாம் ஈசன் யாவருக்கும் கீழாம் என்ன ஆட்கொள்றார். அவர் வந்து இல்லங்கள் தோறும் வந்து எல்லாரும் அவரை போய் பாக்குறாங்க. தட்டுங்கள் திறக்கப்படுவாங்க. நம்ம தட்டவே வேணாம். நம்ம வீட்டுக்கு சாமி வந்து தட்டுவாரு. அந்த ஆமாங்க. ரொம்ப எளிமையான சாமி அவரு. ஆனா திருமுறை படிச்சாதான் அது தெரியுது. அதுக்கு முன்னாடி அவரை கண்டு பயமுறுத்துறாங்க எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நம்பி சுவாமிகளை பார்த்து எனக்கு நீ நண்பன்னா உன்னுடைய நண்பனும் எனக்கு நண்பன் தான் அப்படிங்கல ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. நல்லா விரிவா சொன்னீங்க எல்லாமே. கேட்க கேட்க இனிமையா இருந்ததுங்கம்மா. மற்றடியார் யாரா பேசுறீங்களாமா? சிவாய நமமா. திருவடி வணக்கம் அம்மா. ரொம்ப அருமையா சொல்றீங்கம்மா. ஒரு தலமும் நீங்க சொல்றப்போ போயிட்டு வர மாதிரியே ஒரு உணர்வு தோணுதுங்கம்மா. ரொம்ப அருமையா சாமியை ரொம்ப உணர்றோம் நாங்க. புதன்கிழமை எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான தெளிவு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அருமையா பேசுறீங்க. ரொம்ப அதாவது ஒரு தலத்தை பத்தியும் தெளிவா எங்களுக்கு புரியுற மாதிரி, அது எனக்கு புரியுற மாதிரி ரொம்ப அருமையா சொல்றீங்க. அங்க போயிட்டு வந்த ஒரு மன திருப்தி கிடைக்குது. போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு தோணுது. ரொம்ப அருமையா இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. புதன்கிழமை எப்போ காத்துக்கிட்டே இருப்பேன். நன்றிங்கம்மா. நீங்க ஒவ்வொரு தளத்துக்கும் போகையில அந்த பாடல்களை பாடி காட்டுறீங்கல்ல, இறைவனோட ஒன்றி இருக்கிறாப்புல இருக்குதுங்கம்மா. சிவ ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி. சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். அருமைங்கம்மா. என்னமோ அப்படியே மெய் மறந்து நாங்க எல்லாம் அந்த காளி பிள்ளையாருடைய வரலாறு அப்படியே கேட்ட மாதிரி இருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, அப்ப நீங்க சொல்ல நாங்களும் பயணம் பண்ணோம். நம்ம வந்து காளி பிள்ளையாரோட நம்ம அப்பர் பெருமானோட அந்த திருத்தல யாத்திரை சென்று வந்த மாதிரியே ஒரு உணர்வு தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு தலமும் நீங்க சொல்லக்குள்ள ஒவ்வொரு ஊரையும் விளக்க எடுத்து சொன்னீங்க. என்ன முக்கியமா நீங்க வந்து திருவெழுமேலையில நம்ம போயிருக்கோம், நிறைய தரம் போயிருக்கோம். இருந்தாலும் அந்த கோபுர தரிசனத்துல பாத்தீங்கன்னா அந்த தோணிபுரத்துல இருக்கிற அந்த தோற்றம் அப்படியே இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா பாத்துருக்கோம், மறந்து போச்சு. இது மறுபடியும் ஒரு தடவை நீங்க நினைவு கொண்டு வந்தது ரொம்ப அருமைங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து அந்த காசு வாங்குறாங்க இல்லையா, உணவு பற்றாக்குறை 1 வருட காலம், நீண்ட காலம் 1 வருட காலம் அன்னம் படைப்பு செய்திருக்கிறாங்க. அப்ப அவர் விட்டு கொடுத்து எப்படி சேக்கிழா பெருமான் அந்த விளக்கம் கொடுக்கிறாரு பாத்தீங்களா, ரொம்ப அருமையா. தொண்டுதான் சிறப்பு. அவர் வந்து விவகார பணி செய்து அந்த தொண்டையும் சிறப்பு சொல்லிட்டு அதையும் குறைக்க இல்லாம பாடலை கேட்கணுன்றதுக்கோசரம் எம்பெருமான் அந்த காசை வந்து கொஞ்சம் 916 இல்லாம கொஞ்சம் இந்த காசா கொடுத்தாரு. அவர் பதிகத்தையும் காதால கேட்கணும், அப்பதான் அவர் பாடுவாருன்ற மாதிரி அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்ததுமையா. அப்புறம் அடியாருக்கும் அடியேன், அடியவர்கள் கூட இருந்தா எல்லாமே எனக்கும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப எல்லா கதையும். அப்புறம் வந்து இந்த கரவீரம் பாட்டை பத்தி அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு பாடலுடைய சிறப்பையும் இன்னொரு தடவை அந்த பதிகமா நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டியதா இருந்து. அந்த கரவீரோட ஒவ்வொரு பாடல் இந்த மாதிரி சிறப்பு, இந்த 4வது பாடல் 6வது பாடல் ஒவ்வொரு அந்த விளக்கத்தையும் எடுத்து அருமையா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பாடல் அந்த 574வது பாடல்ல 9 தலங்களும் இருக்கு. நம்ம அகத்தியார் தேவாரத்திட்டதான் ஒவ்வொரு பாடலையும் ஒரு 8 பாடல், ஒரு பாடலையும் அந்த 8 கோயில் பத்தி 10 கோயில் பத்தி சொல்லிடுவாரு. அந்த மாதிரி இந்த பாடல் ஒரே ஒரு பாடல்ல அழகா 9 தலத்தையும் சிறப்பு பத்தி ஒவ்வொரு கோயிலுடைய பதிகத்தையும், திருவாரூர், தேவூர், கராயில், நெல்லிக்காய், அப்புறம் வந்து கை சின்னம், தேங்கூர், அது மாதிரி கொல்லிக்காடு, கோட்டூர், அந்த மாதிரி எல்லா வெண்டுரை இந்த 9 கோயிலுடைய பாடலையும் ஒவ்வொரு தலத்துடைய என்ன பதிகம், என்ன பாடல், எத்தனை திருமுறை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அந்த பதியத்தையும் பாடி ஒவ்வொரு தலத்தையுடைய சிறப்புன்னு சொல்லி ரொம்ப அருமையா முடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சோமா, அந்த 12 மணிக்கு முன்னாடிதான் அன்னம்பாடிக்கு செய்யணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. இந்த தரம் ஐயாவும் அதே தான் சொல்வார், 12 மணிக்குள்ள அன்னம்பாடிக்கு நம்ம செஞ்சணும். கரெக்டா அந்த 12 மணிக்கு ஒரு அடியாராவது கூட்டு வந்து கற்பனையிலேயாவது கனவுலையாவது நம்ம நினைத்தது வழிபாடு பண்ணணும் பாரு.
ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதான் வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம கோயில கூட 12 மணி ஆனா கரெக்டா அன்னம்பாடி வச்சிருவாங்க இறைவனுக்கு. அந்த உச்சிக்காலம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம அந்த 12 மணிக்கு குறையாம அந்த அந்த நேரத்துக்கு முன்னாலே சேர்த்துடணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த விளக்கத்தை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் உண்மையிலே என்ன நெல்லிக்காவுக்கு ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் அதோடைய இதை பத்தி தெரியாம இருந்தது. நெல்லிக்காவுடைய என்ன சிறப்புன்றது உண்மையிலே தெரியாது. அது எப்படி இருக்கும், உள்ளும் புறமும் ஒரே மாதிரி சிறப்பான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கிட்டு உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றது விளக்கம் ரொம்ப அருமைங்கம்மா. ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் பொறுமைதாம்மா. போன வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட், இந்த வாட்டி ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து ஒவ்வொரு தளமும் அடி எல்லாரும் பாக்குறதுக்கு எனக்கே எனக்கு வந்து புக்கு இல்ல, இருந்தாலும் அந்த பழைய புக்கு எடுத்து வச்சு பார்க்கல அவ்வளவு அழகா ஒவ்வொரு பாடலா எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில எல்லாமே நாங்க கேட்டு தெரிஞ்சோம். இந்த மாதிரி வாரம் நாங்கெல்லாம் வந்து இந்த திருஞான காளி பிள்ளையாருடைய இந்த புராணத்தை மிக தெளிவாக நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இறைவன் வந்து அருள் புரியணும், உங்களுடைய அருளும் எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி அடியார்கள் அத்தனை பேரும் வந்த அனைத்து அடியார்களுக்கும் திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் நன்றிகள் பல. திருவடி வணக்கம். அருமை அருமையம்மா. இன்னைக்கு நாங்க கேட்டோம். ஆனா நெல்லிக்காய்க்கு சொன்னது நாங்க இன்னைக்குதான் உணர்ந்தோம். ஆனா அது தீபாவளை பண்ணுவோம் தெரியும், நைவேத்தியம் வைப்போம் தெரியும். ஆனா இன்னைக்குதான் அதனுடைய உணர்ந்து கொண்டோம். அருமைம்மா. ரேவதியம்மா சொல்லுங்க. அம்மா சிவாய நமம்மா. ரொம்ப ரொம்ப கேட்க ரொம்ப அருமையா இருக்குமா. எனக்கு இது கேட்கறதுக்கே எனக்கு ஒரு குடுப்பினை இருக்கு. நீங்க ஒரு பக்கம் பேசுறத நம்ம கேட்டு உணர்ந்தாலும் தெளிந்தாலும் இங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன், அருமையா இருக்கு. ஒரு பாயிண்ட் இல்லாம அவ்வளவும் பேசுறாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அம்மா 3வது அதிசயம் திருவிழிமலையாமா? அதனாலதான் அழுத்தி சொன்னேன், உங்களுக்காக தான் அந்த இடத்த சொன்னது. அம்மா கரெக்டா இதுக்கு தெரியும். 3வது அதிசயம். அதே மாதிரி நமக்கு காட்சி கொடுத்தது வந்து நான் வந்து தவறா சொல்லிட்டேன், ஆளவாயில். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா நான் அதை சொல்லிட்டேமா. திருவேலிமலையில தான் நம்ம சீர்காழி காட்சி கொடுக்கிறாரு. மருகல்ல செங்காட்டங்குடிய காட்டுவார். ஆமாமா, அது இல்ல நான் வந்து ஆளவாயின்னு சொல்லி இத நினைச்சிருந்தேன். சீர்காழி பெருமானையும் அம்மாவையும் காட்சி கொடுத்தாங்கன்னு அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த பாட்டு சமயத்துல நான் நினைச்சேன். தொடர்ந்து ஒரு 4-5 தடவை படிச்சாதான் நினைவுல வச்சுக்க முடியும். அது ஒரு தவறு கிடையாது. அது வந்து திருவேலிமலைன்னு சொல்றதுக்கு நான் திரு ஆலவாயின்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த இதுக்கு விடை கிடைச்சதே அதே சாமியுடைய நம்ம பிள்ளைப்பெருமானாருடைய அருள் தான். அவ்வளவும் எனக்கு நீங்க அதை விட்டத அதனாலதான் உங்களுக்காக தான் 2 தடவை அதிசயம்னு சொல்லி நீங்க நோட் பண்ணுவீங்கன்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆகா நம்ம கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு அருள் அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. பிரேமாமா ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் நல்லா பேசுறாங்க, நல்ல கருத்து சொல்றாங்க. ஒவ்வொரு கருத்தும் எல்லாருமே ஆக்சுவலா என்னை விட எல்லாருமே நல்லா பேசுறாங்க. ஆமாங்கம்மா, நல்லா பேசுறாங்க. ஏன்னா நமக்கு டபுள் பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குமா. நன்றிங்கம்மா. சிவாயம்மா. வணங்கிக்கிறேம்மா. வணங்கிக்கிறேன். நன்றி பேசுறதுக்கு. வாழ்த்து பாடல் பாடிடலாமா? யாரும் பேசுறது கை தூக்குனாங்க. அத உஷாமா முடிச்சிட்டு வாழ்த்து பாடல் சொல்லிட்டு அப்புறமா பண்ணலாம். வான்மையில் வடாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். சிற்றம்பலம். அம்மா யார் கை உஷாமா கை தூக்கினாங்க, நீங்க பேசுங்கம்மா. சிவாயன்.
சிவாய நமம்மா, திருவடி வணக்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி கொல்லிக்காட்டுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அப்படிதாம்மா கும்பிட்டுட்டு போறாங்க. நானே ஒரு 2 பேருக்கு என்ன இதை மட்டும் கும்பிடுறீங்க, உள்ள போய் மூளை வரையும்